ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நம்ம முதல் நாள் ஒரு 5 பிராணிகளை பார்த்தோம். और पहले दिन में हमने 5 प्राणियों के बारे में देखा है। அதாவது நம்ம அண்டங்காக்காவை பற்றி பார்த்தோம். और पहला जो काला कौवा है उसके विषय में देखा। அப்புறம் எருமை பற்றி பார்த்தோம். उसके बाद जो चींटी है उसके बारे में देखा। டெபோராவை பற்றி பார்த்தோம். फिर डेबोरा के बारे में देखा। கீரியை பற்றி பார்த்தோம். और वो नेवला है उसके बारे में देखा। அப்புறம் நரியை பற்றி பார்த்தோம். और जो लोमड़ी है उसके विषय में देखा। அது முதல் நாள் நம்ம பார்த்தோம். वो पहले दिन का था जो देखा हमने। சோ இதனுடைய வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்குது. और इसका वीडियो पहले ही है। நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கிடுங்க. आप उसे सब्सक्राइब कीजिए और देख लीजिए। அடுத்தது நேற்று தினத்துல और कल के दिन में நம்ம நாயை பற்றி பார்த்தோம். हमने जो कुत्ते के विषय में देखा। பன்றியை பற்றி பார்த்தோம். और जो सुअर है उसके बारे में देखा। கழுதையை பற்றி, और जो गधा है उसके विषय में, சர்ப்பத்தை பற்றி, और जो सर्प है उसके बारे में, அப்புறம் புழுவை பற்றி பார்த்தோம். और जो कीड़ा है उसके विषय में देखा। இந்த 5 காரியத்தையும் பார்த்தோம். ये 5 चीजों के बारे में देखा। இத பற்றியும் செகண்ட் வீடியோ இருக்குது. और इसके विषय में भी दूसरा वीडियो है। அதையும் நீங்க அதை பாருங்க. और उसे भी आप देखिए। இந்த இன்னைக்குள்ள லெசன் முடிஞ்ச பிறகு और आज का जब ये विषय समाप्त होगा, நாளையில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா நான் அனுப்புவேன். और कल के दिन से एक சாரி நெக்ஸ்ட் வீக் और अगले हफ्ते में உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா அனுப்புவேன். एक एक करके मैं वीडियो भेजूंगा। அத நீங்க அத क्वेश्चनும் சேர்த்து அனுப்புவேன். और साथ में उसमें कुछ प्रश्न भी होंगे। அத நீங்க அத ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்புங்க. और उसका जवाब जो लिखकर मुझे भेजिए। இந்த 3 வீடியோவும் ஒவ்வொரு வாரம் அனுப்பப்படும். और ये तीनों वीडियो जो एक एक हफ्ते में भेजा जाएगा। அது நீங்க ஒவ்வொண்ணா அந்த கேள்விக்கு பதில் எழுதி और उसका एक एक करके जवाब लिखकर நீங்க எனக்கு அனுப்பலாம். आप मुझे भेज सकते हो। அது அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்பி வைக்கப்படும். और उसके बाद जो है आपके लिए सर्टिफिकेट दिया जाएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। இன்னைக்கு நம்ம ஒரு ஜந்துவை பற்றி நம்ம பார்க்க और போறோம். आज भी हम एक प्राणी के विषय में देखेंगे। அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுறேன். और उसके पहले मैं एक चीज कहना चाहता हूँ। ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும். हर एक व्यक्ति के अंदर एक स्वभाव होता है। ஏதாவது ஒரு மிருகத்தின் சுபாவம் இருக்கும். ऐसा कोई ना कोई एक प्राणी का स्वभाव होगा। நம்ம கோபப்படும் போது, जब हम गुस्सा करते हैं, நமக்குள்ள எந்த சுபாவம் வெளிப்படுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. हमारे अंदर कौन सा स्वभाव प्रकट होता है हमें नहीं पता। எந்த மிருகத்தின் சுபாவம் வெளிப்படுது நமக்கு தெரியாது. और ये कौन सा प्राणी का जो स्वभाव है हमें नहीं पता। ஆனா எதுத்தாப்புல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். पर जो सामने देख रहा है उसे वो जानता है। நான் ஒரு தடவை நான் இப்படி வெப்ஸ் அந்த இது என்ன சொல்லுவாங்க கூகுள் என்ன தேடிட்டு இருந்தேன். एक बार मैं ऐसे गूगल में कुछ खोज कर रहा था। அப்போ எனக்கு ஒரு வெப்சைட் கிடைச்சது. और वहां पर एक वेबसाइट ऐसे मुझे मिला। அனிமல் அண்ட் யூ. और वो जानवर और आप। இந்த அனிமல் அண்ட் யூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பார்த்தேன். ये जानवर और आप ऐसे एक वेबसाइट मैंने देखा। இதுல ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. ऐसे इसमें जो एक 10 सवाल करेंगे आपसे। அந்த 10 கேள்விக்கு நீங்க ஒரு உண்மையான பதில கொடுத்தீங்கன்னா, और वो सारे जो 10 सवाल है उसका सच्चाई से जब आप जवाब दोगे, உங்களுக்குள்ள எந்த மிருகத்தின் குணம் இருக்குன்னு காமிச்சிருவாங்க. और आपके अंदर जो कौन सा जो जानवर का स्वभाव है वो बता देंगे। இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ऐसे ही कुछ ऐसे बनाए होंगे लगता है। மனிதனுக்குள்ள அந்த சுபாவங்கள் இருக்குது. ये इंसान के अंदर ये स्वभाव होता है। ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, पर परमेश्वर क्या सोचते हैं, நம்ம எல்லாரும் அவருடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்தணும். हम सब उनका जो स्वभाव है उसे प्रकट करें। சிலவங்க நாய் மாதிரி இருப்பாங்க. कुछ लोग कुत्ते के समान होंगे। சிலவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க. कुछ लोग सिंह के समान होंगे। சிலவங்க ஒரு பன்னி மாதிரி இருப்பாங்க. और कुछ लोग सुअर के जैसे होंगे। இவங்க இந்த குணத்தெல்லாம் மாத்துறாரு. इन सारे स्वभाव को वो बदलते हैं। சோ இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். और आज हम कुछ विषयों के बारे में இன்னைக்கு देखेंगे। நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், और आज जो जिस विषय के बारे में देखेंगे, நம்ம கழுக பற்றி நம்ம பார்க்கலாம். हम जो है उखाब के बारे में देखेंगे। இந்த கழுகுல என்ன காரியம் இருக்குது? ये उखाब के अंदर ऐसा क्या है? இந்த கழுகுல நம்ம பாசிட்டிவும் பார்ப்போம். और इस उखाब के अंदर पॉजिटिव भी देखेंगे। அதுல நெகட்டிவும் பார்ப்போம். और उसके अंदर नेगेटिव भी देखेंगे। நெகட்டிவ் ரொம்ப மோசமானது. और ये नेगेटिव बहुत ही भयानक है। இது எனக்கு கிடைக்கும் போது और जब ये मुझे मिला, எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். और कितने लोग इससे जो है वहां पर उनका जीवन खराब हुआ है मैंने देखा है। அவங்களுடைய வாழ்க்கை, उनका जीवन அந்த கழுகின் ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கு. और उखाब के उस
आत्मा से जो है घायल हुआ है। ஒரு சில தேவர்கள் இருக்கிறாங்க, कुछ देवता हैं அவங்களுக்கு இந்த கருடன் தான், இந்த கழுகு தான் அவங்களுக்கு வாகனம். और वो उखा भी उनका जो है वो वाहन है। நம்ம யெகோவா தேவனை நீங்க பாத்தீங்கன்னா और अपने यहोवा परमेश्वर को आप देखो, அவரும் தன்னை கழுகுன்னு சொல்லுவாரு. और वो भी अपने आप को जो है उखाब बोलते हैं। சோ இப்போ இந்த கழுகை பற்றின ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். अब इस उखाब के विषय में कुछ चीजों को देखेंगे। ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். हम एक वचन को पढ़ेंगे லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், और लेवी का किताब 11वां अध्याय, அதுல 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். और उसमें हम 13 को पढ़ेंगे। फिर पक्षियों में से इनको अशुद्ध जानना, ये अशुद्ध होने के कारण खाए न जाए, अर्थात उकाब, हड़फोड़ और कुरूर। பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है இந்த கழுகு வந்து இது அசுத்தமான ஒரு ஜந்து. ये उखाब जो है अशुद्ध माना जाता है, அது தமிழ்ல அருவருப்பான ஜந்துன்னு கொடுத்துருக்கும். और ये तमिल में जो है घृणित जानवर ऐसा लिखा है, இது ஈவன் இங்கிலீஷ்லயுமே அபாமினேஷன் கொடுத்துருக்கும். और अंग्रेजी में भी अबॉमिनेशन दिया है। சோ இந்த கழுகு ये जो उखाब है இது சுத்தமான ஒரு பறவை இல்ல. ये एक शुद्ध पक्षी नहीं है, இது யூத ஜனங்கள் இதை சாப்பிடக்கூடாது. और यहूदी जो है इसे नहीं खाना है, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது. और इसे खाने का जो अनुमति उन्हें नहीं है। ஏன்? ये क्यों? ஏன்னா இது அசுத்தமான ஒரு பறவை. क्योंकि ये एक अशुद्ध पक्षी है। இதுல வந்து और इसमें நம்ம பாசிட்டிவும் பார்க்க போறோம், हम पॉजिटिव भी देखेंगे நெகட்டிவும் பார்க்க போறோம். और उसमें नेगेटिव भी देखेंगे, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு காரியமும் இருக்கும். और इसमें पॉजिटिव भी होगा नेगेटिव भी होगा। சோ இந்த காரியங்களை குறித்து நம்ம இப்ப தெளிவா நம்ம और பார்க்கலாம். इन चीजों के बारे में स्पष्ट रूप से जानेंगे। இப்போ கழுகுக்கு எபிரேய மொழியில अब उखाब को इब्रानी भाषा में அத நெஷர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे नेशेर बोलेंगे। நெஷர் அப்படின்னா கழுகு. ये नेशेर का मतलब होता है उखाब। இப்போ இந்த பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்ல விருப்பப்படுறேன். देखिए मैं एक चीज कहना चाहता हूँ, இந்த எபிரேய வார்த்தையை உச்சரிக்கும் போது ये इब्रानी जब अक्षरों को शब्दों को आप बोलोगे, நம்ம இந்தியன் பீப்புள், हम जो इंडियन है, भारत के, அதனால நம்ம உச்சரிப்பு வந்து ஒருவேளை சரியா இல்லாம இருக்கலாம். अपना बोल थोड़ा आगे पीछे हो सकता है, அத பத்தி பிரச்சனை இல்ல. उसके बारे में कोई चिंता नहीं। நீங்க இந்த எழுத்தை மட்டும் பாருங்க. आप केवल उस शब्द को देखिए। சோ கழுகுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? आप उखाब को जो हिब्रू में क्या बोलेंगे? அத நெஷர் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. उसे नेशेर बोलेंगे। இப்போ இந்த நெஷருக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अब ये नेशेर का हम डिकोडिंग देखेंगे। இந்த நெஷர்ல ये नेशेर के अंदर முதல்ல நெகட்டிவ் டீகோடிங் பார்க்கலாம். पहला हम नेगेटिव डिकोडिंग देख लेंगे, அப்பதான் அதுக்குள்ள காரியம் நமக்கு புரியும். तब जाके उसका क्या है हम समझ पाएंगे। அதுல 3 எழுத்து இருக்குது. उसमें 3 अक्षर है। முதல்ல நூன், पहला नून, அதுக்கு பிறகு ஷின், उसके बाद शिन, அப்புறம் கடைசில ரேஷ். और आखिर में है रेश। ரேஷ்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ये रेश का मतलब क्या है? தலை. वो एक सर है, அது மனிதனுடைய தலை. एक व्यक्ति का सर है, அது நீங்க தான். और वो आप ही हो, அத தலை நம்ம தான். और वो सर हम ही है। இது நெகட்டிவா பார்த்துட்டு இருக்கிறேன். ये हम नेगेटिव तौर से देख रहे हैं। நெகட்டிவா நம்ம பார்க்கும்போது जब हम नेगेटिव तौर से देखेंगे, அது எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. और वो कैसा है आप देखिए। இன்னைக்கு எல்லாரும் இதுல சிக்கி இருக்கிறோம். आज जो है हर एक जन इसमें जो है फंसे हुए हैं, ஊழியக்காரங்களும் சிக்கி இருக்கிறாங்க, और उसमें जो सेवक है वो भी फंसे हैं, விசுவாசிகளும் சிக்கி இருக்கிறாங்க. विश्वासी भी फंसे हैं, கொஞ்சம் பேர் தான் வெளியே வந்திருப்பாங்க. और इसमें से कुछ ही बाहर आए रहेंगे। பாருங்க, இந்த நெஷர்ல ये नेशेर में கடைசி எழுத்து ரேஷ். आखिर में है रेश। ரேஷ்னா தலை. ये रेश का मतलब है सर, முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா और पहला आप 2 अक्षर लो, அத நெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे नेश बोलेंगे। நூனியும் ஷின்னியும் சேர்த்தீங்கன்னா आप जब नून और शिन को जोड़ोगे, அத நெஷ்னு சொல்லுவாங்க. उसे नेश बोलेंगे। நெஷ் அப்படின்னா नेश का मतलब है, அதுக்கு அர்த்தமே கடன். उसका मतलब है जो है कर्जा। அப்போ இந்த மனிதன் எதுல மாட்றான்? ये इंसान किस में फंसता है? அவன் கடன்ல மாட்றான். वो कर्जे में फंसता है। இந்த கழுகி நாவி ये उखाब का जो आत्मा ஜனங்களை கடன் வாங்க வைக்கும், ये लोगों को जो है कर्जे में डालेगा, லோன் வாங்க வைக்கும். वो लोन
लेने के लिए रखेगा இந்த ஆவி வந்து ஜனங்களை ஏமாத்தும். और ये जो आत्मा है लोगों को भरमाएगा அவங்களை கடன் வாங்குறதுக்கு எப்படியாவது ஏமாத்தி வாங்க வைக்கும். और कर्जा लेने के लिए कैसे भी उन्हें भरमा देगा। இப்படி அந்த கழுகினுடைய ஆவி. ऐसे ये जो उखाब का जो आत्मा है, நீங்க நிறைய பேர் பாருங்க, आप बहुत से लोगों को அவங்க देखो கேட்டாங்கனாலே கடனை உடனே அள்ளி கொடுத்துருவாங்க. और वो मांगते ही ऐसा कर्जा दे देंगे। இது ஒரு சாபம். ये एक श्राप है, இது ஒரு ஆவி பத்துடுங்க. ये एक आत्मा है। இந்த देखिए கழுகின் ஆவி என்ன செய்யும்? और ये उखाब का जो आत्मा क्या करेगा, ஜனங்களை கடன் வாங்க வைக்கும். लोगों को कर्जा लेने के लिए रखता है அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். और उन्हें लगातार वो भरमाते रहेगा। இப்போ நீ கடன் வாங்கு, अब तू कर्जा ले ले, இனிமே சரியாயிரும். इसके आगे ठीक हो जाएगा। அப்படி காமிச்சு காமிச்சு ऐसे दिखा दिखा कर கடன்ல இவ்வளவு முங்க வச்சிரும். और ये कर्जे में इतना डुबा देगा அவங்க அதுல இருந்து மீள முடியாது. और वो उसमें से बाहर नहीं आ पाएंगे। அப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டுவாங்க. ऐसे वो फंस जाएंगे। பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் देखिए जो परमेश्वर के बच्चे நிறைய हैं, பேர் இதுல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. बहुत से लोग इसमें जो है गुलामगिरी में। இன்னைக்கு நம்ம அதுல மாட்டக்கூடாது. आज हमें इसमें नहीं फंसना है। பாருங்க, மீகா 1ஆம் அதிகாரம் देखिए मीगा उसमें पहला अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 16 को पढ़ेंगे। अपने दुलारे लड़कों के लिए अपना केश कटवाकर सिर मुंडा, ஆ, वरन अपना पूरा सिर गिद्ध के समान गंजा कर दे, ஆ. क्योंकि वे बंदी होकर तेरे पास से चले गए हैं। பாருங்க, தமிழ்லையும் வாசிக்கலாம். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு, அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है உன் பிள்ளைகளுக்காக और तेरे लड़कों के लिए நீ மொட்டை போடு. और तू वहाँ पर सिर मुंडा ले। எப்படிப்பட்ட மொட்டையா? और वो बाल को कैसे कटवाना है, கழுகின் போல மொட்டை அடிக்கணுமா? और उखाब के नाई पूरा जो है उस बाल को काट लेना है। எதுக்கு? ये क्यों? ஏன்னா பிள்ளைகள் அடிமைப்பட்டு போறாங்க. क्योंकि बच्चे जो है गुलामगिरी में चले जाते பழைய हैं। காலத்துல और ये पुराने जमाने में உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். आपको एक घटना में बता देता हूँ। 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல और दूसरा राजा उसमें 4था अध्याय, அந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா उस घटना को आप पढ़ो அது எலிஷாவுடைய நாட்கள் நடக்குது. और ये एलिशा के दिनों में होता है। ஒரு ஊழியக்காரன் செத்து போயிருவார். एक सेवक जो है गुजर जाते हैं, அவங்களுடைய குடும்பத்தை, उनका परिवार, அவனுக்கு 2 பையன் உண்டு. और उनके जो है 2 बालक है। அப்ப இவன் செத்து போன உடனே और इनके गुजर जाते ही இவங்க யார்கிட்ட கடன் வாங்கி இருந்தாங்களோ और इन्होंने जिससे कर्जा लिया था, அவங்க வீட்டு முன்னாடி போய் என்ன சொல்லுவாங்கன்னா, और घर के सामने जाएंगे और क्या बोलेंगे पता है, நான் 2 பேர் நாளைக்கு வந்து 2 பேரையும் நான் கூட்டி போயிருவேன். मैं कल आऊंगा और दोनों को लेकर जाऊंगा இவங்களை நான் அடிமையா கொண்டு போயிருவேன். और एक गुलाम के रूप में मैं लेकर जाऊंगा। கடன் வாங்கினா और जब कर्जा लेंगे அங்க அடிமைத்தனத்துக்குள்ள போக வேண்டியிருக்கும். वहाँ पर गुलामगिरी में जाना होगा। இப்படி கடன் வாங்கி பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள்ள போனால் और ऐसे कर्जा लेकर बच्चे जब गुलामगिरी में जाते हैं, அப்போ தலையை கழுகை போல மொட்டடி. और उखाब के नाई जो उस बाल को कटवा लेना है। ஏன் தெரியுமா? ये क्यों पता है? ஏன் இந்த இடத்துல கழுகு பேர் கொடுத்திருக்குது? यहाँ पर उखाब का शब्द क्यों वापरा है? ஏன்னா இதுதான் அந்த ஆவி. क्योंकि यही वो आत्मा है। இந்த ஆவி கடன் வாங்க வைக்கும். ये आत्मा जो कर्जा लेने के लिए रखेगा। சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா कुछ लोगों को आप देख लिए, எவ்வளவுதான் கடன் கேட்டாலும் वो कितना भी कर्जा मांग ले யார்கிட்டயும் கிடைக்காது. किसी को नहीं मिलेगा। 1000 ரூபாய் கேட்டாலும் கிடைக்காது. वो 1000 भी मांगे तो भी नहीं ஆனா मिलेगा। சில ஜனங்களை பாருங்க, पर कुछ लोगों को देखिए, லட்ச ரூபாய் கேட்பாங்க, लाखों में मांगेंगे, உடனே அள்ளி கொடுத்துருவாங்க. तुरंत उठा कर दे देंगे। உங்களுக்கு அந்த படிங்க. हाँ, आपके लिए मैं दे देता हूँ, ஆனா அவன் ரிட்டர்ன் பண்ண முடியாது. पर वो लौटा नहीं पाते। அவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்படி வித்தியாசமா இருக்கும். उनका जीवन देखो एकदम अलग होगा। இது என்ன ஆவி பண்ற வேலை? ये कौन सा आत्मा है ये करता है? இது கழுகி நாவி அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு ये போகும். उखाब की आत्मा उन्हें गुलामी में ले जाता है, அவங்களை ஏமாத்தி கொண்டு போகும். उन्हें भरमाता है, ले जाता है। இனிமே உங்களுடைய வாழ்க்கை நல்லா ஆயிரும். अब इसके आगे आपका जीवन जो है ठीक हो जाएगा। இந்த 50000 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டேன்னா, ये 50,000 में यदि कर्जा ले लूं, இந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு கடன் கிடைச்சிட்டுனா, ये 1 लाख कर्जा मिल गया, நான் பிசினஸ் இப்படி பண்ணிடுவேன், मैं मेरे व्यापार को ऐसे कर दूंगा, அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் வரும். ऐसे बहुत से विचार घूमेंगे। பிசாசு ஏமாத்திட்டே இருப்பான். क्योंकि शैतान वहाँ पर भरमा रहा है, அவன் கடன் மேல கடன் வாங்க வைப்பான். वो कर्जे के ऊपर कर्जा लेने இது के लिए रखता है। கழுகின் ஆவி. ये उखाब की आत्मा है। பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். हम एक और वचन पढ़ेंगे, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், और नीति वचन 23वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 5 को पढ़ेंगे।
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். नीति वचन 23 उसमें 5. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். பாருங்க, இத நம்ம தமிழ்ல தமிழ் ஹிந்தி வேற மாதிரி இருக்கும். और ये तमिल और हिंदी में थोड़ा अलग होगा. நம்ம இத இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். इसे हम इंग्लिश में पढ़ेंगे. Wilt thou set thine eyes upon that which is not? For riches certainly make themselves wings. They fly away as an eagle toward heaven. பாருங்க, இதுல மார்க்கர் வச்சு நான் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். और मैं मार्कर से आपको दिखा देता हूँ. அதுல for riches certainly, और जो पैसा जो है, धन जो है, that certainly make themselves wings. और ये धन जो है अपने आप के लिए वो पंख बना लेंगे. இந்த இது மேல நம்மள கண்ணை வைக்க கூடாது. और इन चीजों पर जो नजरों को नहीं रखना है. ஆகாத காரியத்து மேல கண்ணு வைக்காதீங்க. और जो हो नहीं सकता उन वस्तुओं पर दृष्टि मत लगाओ. எந்த காரியத்து மேல கண்ணு வைக்க கூடாது? और किन चीजों पर दृष्टि नहीं डालना है. பணத்து மேல கண்ணு வைக்காதீங்க. और ये पैसों पर अपने दृष्टि को मत डालो. தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வை, और परमेश्वर के जो बच्चों का जो नजर, அது யெகோஷுவா மேல மட்டும் தான் वो இருக்கணும். केवल यहोशुआ पर होना है. ஆனா இங்க पर यहाँ पर சில ஜனங்கள் எதுல பாப்பாங்கன்னா, कुछ लोग किन पर दृष्टि डालेंगे. அவங்க பணத்து மேல தன்னுடைய கண்ணை வைப்பாங்க. वो पैसों पर, धन पर अपना दृष्टि डालते हैं. ஆனா பைபிள் சொல்லுது, पर कलाम कहता है அதுக்கு ரெக்க வந்துருமா, और उसका जो है पंख निकल जाएगा. அது கழுகை போல பறந்து போயிருமா. और उखाप के नाई वो उड़ निकलेगा. அந்த பணம் கழுகை போல பறந்து போயிரும். और वो पैसा जो है वो उखाप के नाई उड़ जाएगा. அப்ப என்ன நடக்கும்? वहाँ पर क्या होगा? வறுமை இருக்கும். वहाँ पर जो है कमी होगा. அந்த வறுமைக்காக என்ன செய்வீங்க? और उस कमी के लिए आप क्या करोगे? கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. कर्जा लेने की कोशिश करेंगे. இது பண்றது யார் அப்படின்னா, ये सब करने वाला कौन है? இது கழுகின் ஆவி. ये उखाप की आत्मा है. கழுக பார்க்காதீங்க. आप उखाप को मत देखो. இந்த நெகட்டிவ் காரியத்தை பார்க்காதீங்க. ये जो नेगेटिव चीज है इसे मत देखो. இந்த காரியம் என்ன செய்யும்னா, ये चीज क्या करेंगे? ஒரு மனிதனை கடனுக்குள்ளாக்கும். एक व्यक्ति को कर्जे में डालेगा. ஆனா பாசிட்டிவ்ல வரும்போது, पर जब ये पॉजिटिव में आता है அது வித்தியாசமா இருக்கும். वो कुछ अलग ही है. பாருங்க, இந்த திரும்பவும் இந்த கழுகுனுடைய டீகோடிங் பார்க்கலாம். और फिर से हम इस उखाप का डिकोडिंग देखेंगे. அடுத்து பாப்போம். अगला हम देखेंगे. பாருங்க, கழுகுக்கு எபிரேய மொழியில और इस उखाप को इब्रानी भाषा में நெஷர் அப்படினு சொல்லுவாங்க. और उसे हम नशर बोलते हैं. அதுல நூன் இருக்கு, ஷின் இருக்கு, ரேஷ் இருக்குது. उसमें नून है, शिन है, फिर रेश है. இது முதல் எழுத்து நூன். और पहला अक्षर जो है नून. நூன் அதுக்கு அர்த்தம் என்ன? नून का मतलब क्या है? நூன்னா விதை. नून का मतलब है बीज. என்ன விதை? யாருடைய விதை? और ये किसका बीज है? கழுகுனுடைய விதை. ये एक उखाप का बीज है. அதாவது சொன்னா கழுகு குஞ்சி. और इसका कहने जाएंगे तो वो उखाप का जो बच्चा है. யெகோவா தேவன் பெரிய கழுகா இருக்கிறார். यहोवा परमेश्वर बड़े उखाप है. அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. और उनके बच्चे हम सब है. நம்ம எல்லாம் கழுகு குஞ்சிகள். हम सब वो उखाप के बच्चे हैं. கடைசி ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா, आखिर के दो अक्षर को आप लो, அத ஷார்ன்னு சொல்லுவாங்க. उसे आप शार बोलोगे. ஷார் அப்படினா தொப்புள் கொடி. और ये शार जो है गर्भ नली है. இந்த தொப்புள் கொடி உறவு, ये गर्भ नली का एक संबंध. இந்த கழுகு எப்படி இருக்கும்? ये उखाप कैसे होगा? தன்னுடைய குஞ்சுகளோடு கூட தொப்புள் கொடி உறவோடு கூட காணப்படும். अपने बच्चों के साथ एक गर्भ नली का संबंध होगा वहाँ पर. அப்படிப்பட்ட கழுகு அது. और वैसा एक उखाप है. அதனால தான் கர்த்தர் சொன்னார். इसलिए परमेश्वर ने कहा. பாருங்க, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம். और वहाँ पर जो निर्गमन 10वां अध्याय, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம், 19वां अध्याय निर्गमन, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம், निर्गमन 19वां अध्याय, அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 4थे वचन को पढ़ेंगे. तुमने देखा है कि मैंने मिस्रियों से क्या क्या किया, तुमको मानो उकाब पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया हूँ. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है,
பாருங்க கர்த்தர் சொல்றார், यहाँ पर परमेश्वर कहते हैं உங்களை கழுகினுடைய செட்டல்ல வச்சு நான் கொண்டு வந்தேன். और उखाब के पंखों के ऊपर रख कर ले आया हूँ। எங்க இருந்து கொண்டு வந்தார்? ये कहाँ से लेकर आए? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். वो मिस्र के उस गुलामी में से लेकर आए। யெகோவா தேவன், यहोवा परमेश्वर அவர்தான் பெரிய கழுகு. और वही बड़े उखाब है। பாருங்க கழுகு அசுத்தமான ஒரு பறவை. देखिए ये उखाब एक अशुद्ध पक्षी है, ஆனா கர்த்தர் தன்னை கழுகுன்னு சொல்றாரு. पर यहाँ पर परमेश्वर अपने आप को उखाब बोलते हैं। எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. कितना ही आश्चर्य चीज ஒரு है देखिए। அசுத்தமான பறவை, एक अशुद्ध पक्षी, ஆனா கர்த்தர் சொல்றார், நான் கழுகை போல पर परमेश्वर कहता है कि मैं उखाब के नाई உங்களை செட்டைகள்ல சுமந்து கொண்டு வந்தேன். और उस पंखों पर चढ़ाकर मैं लेकर आया हूँ। தன்னுடைய பிள்ளைகளை, अपने बच्चों को, தொப்புள் கொடி உறவு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை, जो गर्भ नली का संबंध है, उन बच्चों को அவங்கள முதுகுல தன்னுடைய ரெக்கையில சுமந்து கொண்டு வந்தார். वो अपने पंखों पर चढ़ा कर ले आते हैं। எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய कितना தேவன். अद्भुत परमेश्वर है பாருங்க देखिए। வேதம் சொல்லுது, देखिए कलाम कहता है ஏசாயா 40ஆம் அதிகாரம், और यशाया उसमें 46 40ஆம் அதிகாரம், उसमें 40वां अध्याय, ஏசாயா 40ஆம் அதிகாரம், यशाया 40वां अध्याय, அதுல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें जो है 31 पढ़ेंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆ, புது பலன் அடைந்து ஆ. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है கர்த்தருக்கு காத்திருப்போர். और जो यहोवा की बाज होते हैं। யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க? ये परमेश्वर के लिए कौन बाज होते हैं? நம்ம தான் காத்திருக்கிறோம். हम सब बाज होते हैं। எப்படி காத்துட்டு இருக்கிறோம்? हम कैसे बाज हो रहे हैं? விசுவாசத்தோடு காத்துட்டு இருக்கிறோம். विश्वास के साथ हम बाज हो रहे हैं। யெகோவா தேவன் வருவார். यहोवा परमेश्वर आएंगे பாருங்க இந்த கர்த்தருக்கு காத்திருப்போர், और जो परमेश्वर के लिए बाज होते हैं அவங்க புது பலன் அடைந்து वो नया बल प्राप्त करते हैं கழுகுகளை போல और वो उखाबों के नाई செட்டைகளை அடித்து உயிர் எழும்புவார்கள். और पंखों को मार कर ऊपर उड़ेंगे। அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பவங்க इसका मतलब जो परमेश्वर की बाज होते हैं அவங்க கழுகு போல மாற போறாங்க. वो उखाब के नाई बदलने वाले। அப்ப யெகோவா தேவன் யாரு? इसका मतलब यहोवा परमेश्वर कौन है? அவர் பெரிய கழுகு, वो बड़े उखाब है நம்மெல்லாம் கழுகு குஞ்சிகள். और हम सब जो उखाब के बच्चे हैं। கழுகு குஞ்சிகள் கழுகு எதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும்? और ये उखाब के बच्चे किस चीज के लिए बाज होता है? எதுக்கு தாய் கழுகு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்? और ये किस चीज के लिए उस माता उखाब के लिए इंतजार करते हैं? ஆகாரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கும். वो भोजन के लिए ही वहां पर इंतजार करता है। அந்த தாய் கழுகு என்ன செய்யும்னா, और वो जो माता जो उखाब है वो क्या करेगी? அது போய் அதுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து वो भोजन लेकर आएंगे அங்க கழுகு குஞ்சுகளுக்கு கொடுக்கும். और अपने उखाब के बच्चों को देते हैं। பாருங்க இந்த காரியம் और ये चीज ஒரு தொப்புள் கொடி உறவை காமிக்குது. एक गर्भ नली का संबंध को दिखाता இன்னைக்கு है। யெகோவா தேவனுடைய உறவு आज यहोवा परमेश्वर का அது संबंध நம்மளோடு கூட இருக்குது. वो हमारे साथ है। எப்படிப்பட்ட உறவு? ये कैसा संबंध? அது தொப்புள் கொடி உறவு. वो एक गर्भ नली का संबंध அவர் है நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். और वो हमें आशीष करने वाला परमेश्वर பாருங்க है। நெகட்டிவ்ல பார்த்தோம், हमने नेगेटिव में देखा அங்க இந்த கழுகின் ஆவி என்ன செய்யும்? वहां पर ये उखाब का आत्मा क्या करता है? அது நம்மள கடன் வாங்க வைக்கும். वो हमें कर्जा लेने के लिए रखता है। ஆனா யெகோவாங்கிற கழுகு पर ये यहोवा नाम का उखाब அவர் என்ன செய்வார்? वो क्या करते हैं? பாருங்க வாசிங்க, हम पढ़ेंगे உபாகமம் 28ஆம் அதிகாரம், और व्यवस्था विवरण उसमें 18वां अध्याय 28वां अध्याय உபாகமம் 28ஆம் அதிகாரம், और व्यवस्था विवरण उसमें 28वां अध्याय, அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें हम 12 को पढ़ेंगे। यहोवा तेरे लिए अपने आकाश रूपी उत्तम भंडार को खोलकर ஆ, तेरी भूमि पर समय पर मेह बरसाया करेगा ஆ, और तेरे सारे कामों पर आशीष देगा ஆ, और तू बहुतेरी जातियों को उधार देगा ஆ. परंतु किसी से तुझे उधार लेना न पड़ेगा। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, கர்த்தர் சொல்றார், यहाँ पर परमेश्वर कहते हैं, யெகோவா தேவன் சொல்றார், यहाँ पर यहोवा परमेश्वर कहते हैं, தாய் கழுகு சொல்லுது, और ये जो माता उखाब है वो कहती है நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், तू बहुत से जातियों को उधार देगा ஆனா கடன் வாங்க மாட்டாய். पर तू उधार नहीं लेगा। ஆனா இந்த அசுத்தாவி என்ன செய்யும்? पर यहाँ पर अशुद्ध आत्मा क्या करती है? நெகட்டிவ் ஸ்பிரிட் என்ன செய்யும்? ये नेगेटिव जो स्पिरिट है वो क्या करता உங்களை है? கடன் வாங்க வைக்கும். वो कर्जा लेने के लिए रखता है। உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். आपको वो लगातार भरमाएगा। நீ இப்போ கடன் வாங்கி இப்போ சரியாயிரும். तू
आप जो है कर्जा ले ले ठीक हो जाएगा। அப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கும். ऐसे बार बार वो कहेगा வாழ்க்கை ஃபுல்லா கடன் கடன் கடன்ல போயிரும். और पूरे जीवन में वो कर्जे में निकल जाएगा முடிவுல மரணம் தான் நமக்கு நேரிடும். और आखिर में मरण जो आएगा। ஆனா யெகோவா தேவனாகிய கழுகு पर जो यहोवा परमेश्वर जो उकाब है அவர் நம்மள கடன் வாங்க வைக்க மாட்டாரு. वो हमें कर्जा लेने नहीं रखेंगे அவர் கடன் கொடுக்க சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். और वो कर्जा देने के लिए ऐसे आशीष करते நீ हैं। अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், तो बहुत से जातियों को कर्जा देगा கடன் வாங்க மாட்டாய். और कर्जा न लेगा। பாருங்க எப்படி கழுக பற்றின ஒரு காரியம். देखिए ये उकाब के विषय में क्या है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு கழுகை போல இருக்கிறோம், கழுகு குஞ்சுகள். आज हम सब उकाब के बच्चे हैं ஆனா நம்ம கடன் வாங்குற கழுகா இருக்க கூடாது. पर कर्जा लेने वाला वो उकाब नहीं होना கடன் है, கொடுக்கக்கூடிய கழுகா மாறணும். वो कर्जा देने वाला उकाब बनना है। கர்த்தர் அப்படியே செய்வார். और परमेश्वर वैसे ही करेंगे। இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில अब तक आपके जीवन में நீங்க கடன் வாங்குற ஒரு பழக்கம் இருந்தால் और यदि जो कर्जा लेने का आदत होगा அந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். उस हाथ को परमेश्वर आशीष இனிமே करने அது दो கடன் வாங்க கூடாது. और इसके आगे वो कर्जा नहीं लेना है, அது கடன் கொடுக்கக்கூடிய கரமா மாறணும். वो कर्जा देने वाला हाथ बनना है। உங்க கை எப்பவும் இப்படி இருக்க கூடாது. आपका हाथ कभी ऐसा नहीं होना है। உங்க கரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? आपका हाथ हमेशा कैसा होना है पता है? கொடுக்கும் கரமா மாறணும். वो देने वाला हाथ बनना है। கர்த்தர் அப்படியே செய்வார். और परमेश्वर वैसे ही करेंगे। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. और परमेश्वर से असंभव कुछ भी नहीं। பாருங்க கழுகுல देखिए उकाब में அது அசுத்தமானதுதான். वो अशुद्धि ही है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு? और आज हम सब कौन है? கழுகு குஞ்சுகள். हम सब उकाब के बच्चे எந்த हैं। கழுகினுடைய குஞ்சுகள்? और ये कौन सा उकाब है उसके बच्चे हैं? அந்த நெகட்டிவ் கழுகினுடைய குஞ்சுகளா क्या हम उस नेगेटिव उकाब के बच्चे हैं அல்லது யெகோவா தேவனாகிய கழுகினுடைய குஞ்சுகளா? या यहोवा जो परमेश्वर है वो उकाब के बच्चे हैं? நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. आप जो है निर्णय ले लीजिए। நம்ம எந்த ஒரு இந்த அசுத்தாவியினுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு வரக்கூடாது. हम में से किसी पर भी ये अशुद्ध आत्मा का जो वहाँ पर ये नहीं होना, हलचल नहीं இதுவரைக்கும் होना है। தெரியாம நம்ம வாங்கிட்டு இருந்தால் अब तक हम जो है बिना पता रहे वहाँ पर लेते रहेंगे, ஆனா இனிமே நீங்க வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. पर इसके आगे लेने के लिए कोशिश ஒரு न करना। தீர்மானம் பண்ணுங்க. एक स्थिर निर्णय लीजिए, நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன், मैं इसके आगे कर्जा नहीं लूंगा, மத்தவங்க கடன் கொடுப்பேன். पर दूसरों को मैं कर्जा दूंगा। கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. आप देने के लिए शुरू कर दीजिए அவரை நம்பி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. और उन पर भरोसा करके आप देने के लिए शुरू कीजिए। ஏழைக்கு இறங்குகிறவன் जो गरीब पर तरस खाता है அவங்களுக்கு அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். और वो परमेश्वर को जो है उधार देते हैं। ஏழைக்கு கொடுங்க. आप गरीबों को दीजिए, ஏழைக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. आप गरीबों को देने के लिए शुरू कीजिए। இப்படி இருந்த கரம் இப்படி மாறிடும். ऐसे जो हाथ था वो ऐसे बदल जाएगा, எப்பவும் கொடுக்கிற கரமா மாறும். हमेशा देने वाला हाथ बन जाएगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान चीज உங்களுடைய करेंगे, வாழ்க்கையை கர்த்தர் மாத்திடுவார். आपके जीवन को परमेश्वर बदल So, இந்த देंगे। கழுகு ஒரு அசுத்தமான மிருகம் தான். उखाब एक अशुद्ध प्राणी है, ஆனா கர்த்தர் எப்படி இதை பயன்படுத்தல பாருங்க. पर परमेश्वर कैसे इस्तेमाल करते देखिए। நம்மள அவர் தொப்புள் கொடி உறவாக கருதுகிறார். एक गर्भ नली का संबंध है वहाँ पर। பாருங்க இது கழுக பற்றினது. देखिए ये उकाब के विषय में है। இப்படி ஒவ்வொரு ஜந்துவா இருக்குது பைபிள்ல. ऐसे एक एक करके वहाँ पर प्राणी है, ஒவ்வொரு பறவைகளையா நீங்க பார்க்கலாம். आप एक एक करके पक्षियों को देख सकते हो। அது பறவைகளை பாருங்க, இந்த மிருகங்களை பாருங்க. पक्षियों को देखिए, जानवरों को देखिए, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष करेंगे பெரிய காரியங்களை செய்வார். और वहाँ पर महान चीज करेंगे। பாருங்க இந்த ஒவ்வொரு இந்த டீச்சிங்கும் நீங்க எடுத்துட்டு आप हर एक टीचिंग को लेकर இனிமே நீங்க கடன் வாங்கும்போது अब जब भी आप कर्जा लो, உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா? आपको लेते समय याद आएगा या नहीं? இந்த பிசாசு நம்மள கடன் வாங்க வைக்குதே. ये शैतान हमें कर्जा लेने के लिए रखता है। கர்த்தரை நோக்கி பாருங்க. आप परमेश्वर की ओर देखिए, கர்த்தருக்கு காத்திருப்போர் हम परमेश्वर के लिए बाज होंगे அவங்க கடன் வாங்க மாட்டாங்க. और वो वहाँ पर कर्जा नहीं ஏன்னா அவங்க लेंगे, யார்கிட்ட காத்திருக்கிறாங்க? क्योंकि वो किसके लिए बाज होते அவங்க हैं? யெகோவா தேவனுக்காக காத்திருக்கிறாங்க. वो यहोवा परमेश्वर के लिए बाज होते हैं। அவங்ககிட்ட காத்திருக்கும் போது और जब उनकी ओर वो बाज होते हैं அவர் கடன் வாங்காம தருவார். और वो बिना कर्जा लिए दे देंगे। பாருங்க ஒரு டாக்ஸ் கலெக்டர் வந்தான். देखिए एक जो चुंगी लेने वाला आया, அவன் வந்து
டாக்ஸ் கேட்கும்போது वो जब चुंगी मांगने लगा, கர்த்தர் பேதுருட்ட சொன்னார், परमेश्वर पतरस को देखकर நீ बताए, போய் அங்க ஒரு தூண்டில் போடு, तू जा और एक जाल बिछा, गल डाल, அதுல ஒரு மீன் கிடைக்கும், वहां पर एक मछली मिलेगा அத வாயை தர, और उसके मुंह को खोल, உனக்கு நாணயம் கிடைக்கும், तुझे एक सिक्का मिलेगा அது உனக்கும் எனக்கும் கெட்டிருன்னு சொன்னார். और वो तेरे लिए और मेरे लिए दे देना। இவர் யாரு? ये कौन है? இவர் கடன் வாங்கல, ये कर्जा नहीं लिए, கடன் வாங்க வைக்கிற கழுகு இல்ல இவரு. ये कर्जा लेने के लिए रखने वाला उखाप नहीं है, இவர் கடன் கொடுக்கக்கூடிய கரமாக மாற்றுவார். और ये कर्जा देने वाला एक हाथ बना देंगे। உங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? आपको कहीं ना कहीं से वहां पर पैसा आएगा। ஒரு மீனின் வாயிலிருந்து எடுத்தாருன்னா एक मछली के मुंह से निकाल सकते हैं அப்ப तो அவர் எங்க இருந்து அவர் கொடுக்க முடியும்? वो कहीं पर से भी नहीं दे सकते हैं। உங்களுக்காக பணத்தை வச்சிருக்கிறாரு, आपके लिए पैसा रखा है, அவருக்கு காத்துருங்க, उसके लिए बाज हो जाइए, அவர் उங்களை ஆசீர்வதித்து वो தருவார். आपको आशीष करेंगे। அடுத்து நம்ம ஒரு ஜந்து பற்றி பார்க்கலாம். और अगला हम एक और प्राणी के बारे में देखेंगे, அதுதான் லிவ்யதான். और वही लिव्यतान है। லிவ்யதான் அப்படிங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. लिव्यतान इस शब्द को आप सुने रहेंगे। இது ரொம்ப மோசமான ஒரு மிருகம். ये बहुत ही भयानक एक प्राणी है, இது சொல்ல போனா இது ஒரு மீன் மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கும். और ये बोलने जाएंगे ये एक पानी के अंदर रहने वाला है। இப்ப இந்த லிவ்யத்தானை பார்த்த உடனே ये लिव्यतान को देखते ही நம்மளுக்கு பல காரியங்கள் யோசனை வரும். बहुत सी चीज हमारे विचार में आएगा। இந்த லிவ்யத்தானை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ये लिव्यतान के विषय में हम जरा देखेंगे। பாருங்க, வாசிப்போம். देखिए हम पढ़ेंगे யோபு 41ஆம் அதிகாரம், अय्यूब उसमें 41, அதுல 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें पहला वचन हम पढ़ेंगे। லிவியத்தானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ? ஆ, அதின் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்க கூடுமோ? ஆ, ஹிந்தில வாசிக்கலாம். फिर क्या तू लिव्यातान अथवा मगर को बैंसी के द्वारा खींच सकता है या डोरी से उसकी जीभ दबा सकता है? பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, இங்க லிவ்யத்தானை பற்றி கொடுத்திருக்குது. ये लिव्यतान के बारे में दिया है। ஹிந்தில லிவ்யத்தான் தான போட்டிருந்தது. लिव्यतान, ஆ? லிவ்யத்தான். ये लिव्यतान है। சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, कुछ भाषांतर में आप देखो, நீங்க குஜராத்தி டிரான்ஸ்லேஷன் आप गुजराती भाषांतर में देखो, அதெல்லாம் முதல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். वहां पर मगर करके दिया है। சோ இது வந்து லிவ்யத்தான். ये लिव्यतान है। இந்த லிவ்யத்தான் யாருங்கறத பார்க்க ये போறோம். लिव्यतान कौन है हम देखेंगे। இந்த லிவ்யத்தான் உடைய எழுத்தை பார்க்கலாம். ये लिव्यतान इसके अक्षरों को हम देखेंगे। இது எபிரேய வார்த்தை தான். ये एक इब्रानी एक शब्द है। லிவ்யத்தான்ங்கற வார்த்தையே ये लिव्यतान ये शब्द அது ஹீப்ரு வேர்ட் தான். वो एक इब्रानी शब्द है। இப்போ அதுக்குள்ள டீகோடிங் நம்ம பாப்போம். अब उसमें हम डिकोडिंग को देखेंगे। முதல்ல லாமட் இருக்குது, पहला है लैमेड, அப்புறம் வாவ், उसके बाद वाव, அப்புறம் யோத், उसके बाद योद, அப்புறம் தாவ், उसके बाद ताव, அப்புறம் நூன் சோஃபித். और आखिर में जो है नून सोफित। இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் ये 5 अक्षर को मिलाकर லிவ்யத்தான். वो लिव्यतान है। இப்போ கடைசி 2 எழுத்து எடுங்க. आखिर में आप 2 अक्षरों को लीजिए, தாவ் அடுத்தது நூன் சோஃபித். ताव और नून सोफित है। இந்த 2 எழுத்து எடுக்கும்போது ये दोनों जो अक्षरों को लेंगे அத தான் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तान बोलेंगे। தான் அப்படினா तान का मतलब है வலு சர்ப்பம். वो जो है அது டிராகன். वो ड्रैगन है, அது வலு சர்ப்பம். उसे हम ड्रैगन बोलेंगे, அது ஹிந்தில அஜ்கர்னு சொல்லுவாங்க. और हिंदी में अजगर बोलते हैं। இந்த வலு சர்ப்பம் அப்படிங்கிற பேரு, ये अजगर जो है, இப்போ இந்த முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா आप इसमें पहले 3 अक्षरों को लीजिए। லிவ்யத்தான்ல கடைசி 2 எழுத்து என்னது? लिव्यतान में आखिर का 2 अक्षर क्या है? அது தான். वो तान। தான் அர்த்தம் என்ன? तान का मतलब क्या है? அது வலு சர்ப்பம். वो अजगर है। இப்போ முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா आप पहला 3 अक्षर आप लो, அது லேவி. वो लेवी है। லேவினா யாரு? लेवी कौन है? அது ஆசாரியன். वो एक याजक है। அது ஒரு ஆசாரியன். वो एक याजक है। யாருக்கு ஆசாரியன்? ये किसका याजक है? இவன் இந்த வலு சர்ப்பத்துக்கு ஆசாரியன். ये उस अजगर के लिए एक याजक है। வலு சர்ப்பத்துக்கு ஒரு ஆசாரியன் பாருங்க. वो अजगर के लिए भी एक याजक है। அவன் பேர் என்னது? उसका नाम क्या है? அவன் பேர் தான் லிவ்யத்தான். उसका नाम है लिव्यतान। இந்த லிவ்யத்தான் ये लिव्यतान, இத பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். इसके बारे में हम और भी பாருங்க, देखेंगे। இப்போ இந்த கடைசி 2 எழுத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். आखिर के केवल 2 अक्षरों को हम देखेंगे, அத வந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तान बोलते हैं। இந்த தான்ல வந்து ये तान के अंदर இப்போ அந்த நியூமரிக் வேல்யூவை நீங்க பாருங்க. और उसका आप गिनती को देखिए। நியூமரிக் வேல்யூ பார்த்தோம்னா ये न्यूमेरिक जो वैल्यू है, அதுல முதல்ல தாவுக்கு வந்து
पहला जो ताव है அதுக்கு 400 நியூமரிக் வேல்யூ எத்தனை? उसका गिनती क्या है? அது 400. वो 400 है। அதே மாதிரி நூன் சோஃபித், वैसे ही नून सोफित, நூன் சோஃபித்தினுடைய வேல்யூ எத்தனை? नून सोफित का गिनती क्या है? அது வந்து 700. वो 700 है। இப்போ இந்த 700 நம்ம எடுக்க முடியாது. अब ये 700 तो हम ले नहीं सकते। நூன் சோஃபித்ல வந்து அந்த வேல்யூவை நம்ம எடுக்க முடியாது. नून सोफित में उस गिनती को नहीं ले सकते, ஏன்னா ஏன்ஷியன் ஹீப்ரூல क्योंकि प्राचीन हिब्रू में அதுல नून சோஃபித்லாம் கிடையாது. वहाँ पर नून सोफित ऐसा कुछ नहीं था, அதுல நூன் மட்டும் தான் உண்டு. वहाँ पर केवल नून ही था। சோ நூனுக்குள்ள வேல்யூ எத்தனை? नून का वैल्यू क्या है? அது 50. वो 50 है। சோ தாவுக்குள்ளது 400, ताव का है 400 நூனுக்குள்ளது 50 और नून का है 50। ரெண்டு சேர்த்தீங்கன்னா 450. दोनों को आप मिलाओ 450। பாருங்க இங்க வேதம் சொல்லுது, वहाँ पर कलाम कहता இந்த है, நம்பர் 450 நினைச்சுக்கிடுங்க. और इस 450 450 उसे आप याद रख लीजिए। இது எங்க நீங்க உங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? ये कहीं पर तो आपको सुना ऐसा लगेगा। பாருங்க 1 ராஜாக்கள் देखिए पहला राजा 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 22ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 22 को हम पढ़ेंगे। 1 ராஜா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். पहला राजा 18वां अध्याय उसमें 22 को पढ़ेंगे। तब एलिय्याह ने लोगों से कहा, हाँ यहोवा के नबियों में से केवल मैं ही रह गया हूँ, हाँ और बाल के नबी 450 मनुष्य हैं। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, எலியா ஜனங்கள்ட்ட சொல்லும்போது और एलिया जब लोगों से कहने लगा, அதாவது நான் மட்டும் தான் இருக்கிறேன், केवल मैं ही बचा हूँ, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்ல और परमेश्वर के जो भविष्यवक्ताओं में से நான் மட்டும் தான் இருக்கிறேன், केवल मैं ही बचा हूँ। அவன் மட்டும் தான், केवल वही है, சிங்கிள் 1%. एकलौता वो इंसान। ஆனா பாலுடைய நபிகள், पर बाल के जो भविष्यवक्ता, அவங்க தீர்க்கதரிசிகள் उनके भविष्यवक्ता 450 பேர். वो 450 है। 450 எந்த யாருக்குள்ள வேல்யூ? ये 450 किसका वैल्यू है? அது வலு சர்ப்பத்தினுடைய வேல்யூ. वो अजगर का मूल्य है। நம்பர் 1 வந்து எந்த வேல்யூ? और जो नंबर 1 जो किसका मूल्य है? அது ஆலஃப்னுடைய வேல்யூ. वो एलेफ का जो मूल्य है। ஆலஃப் வந்து வல்லமை. और एलेफ का मतलब है सामर्थ। அது யாருடைய வல்லமை? ये किसका सामर्थ है? யெகோவா தேவனுடைய வல்லமை. यहोवा परमेश्वर का सामर्थ है। இங்க ஒரு பக்கம் எலியா நிக்கிறார், एक तरफ एलिया खड़े हैं, இன்னொரு பக்கம் 450 பால் தீர்க்கதரிசிகள். और एक और तरफ जो है 450 जो बाल के भविष्यवक्ता हैं। ஒரு பக்கம் கர்த்தருடைய வல்லமையோடு அங்க எலியா நிக்கிறார், एक तरफ परमेश्वर के सामर्थ के साथ एलिया खड़े हैं, இன்னொரு பக்கம் और आगे की तरफ வலு சர்ப்பத்தின் வல்லமையோடு அங்க ஜனங்கள் நிக்கிறாங்க. और अजगर के सामर्थ के साथ लोग खड़े हैं। என்ன நடந்துச்சு? क्या हुआ? கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்தது. परमेश्वर का सामर्थ क्रिया करने அவன் लगा। 450 தீர்க்கதரிசி கொண்டு போட்டான். 450 भविष्यवक्ताओं को मार दिया। இன்னைக்கு அந்த வல்லமை இன்னைக்கு நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். आज वही सामर्थ को आज हमें दिया है। லிவியாத்தான் போல लिव्यतान के जैसे, வலு சர்ப்பமே வந்தாலும் சரி, चाहे वहाँ पर अजगर ही आ जाए, நீங்க அதை முறியடிக்கலாம். आप उसे मार गिरा सकते हो। உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். आपको उस सामर्थ को दिया है। எலியாக்கு அந்த வல்லமை கொடுத்திருந்தால் एलिया को वो सामर्थ दिया है तो அவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். वो आपको भी दिया है। நீங்க நிக்கணும் கர்த்தருக்காக. आपको परमेश्वर के लिए खड़ा रहना நீங்க होगा। சேலஞ்ச் பண்ணலாம். आप चुनौती दे सकते हो, கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आपको अधिकार दिया है। விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான और विश्वासी के द्वारा जो चिन्ह होंगे, என் நாமத்தினாலே वो मेरे नाम से பிசாசுகளை துரத்துவீர்கள். शैतान को भगाएंगे। கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரா இல்லையா? परमेश्वर ने अधिकार दिया है இந்த या வலு नहीं? சர்ப்பம் யாரு? ये अजगर कौन है? இவன் பிசாசு. ये शैतान है। இவனை துரத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. इसको भगाने के लिए आपके पास सामर्थ है। லிவியத்தான் அப்படின்னா ये लिव्यतान, வலு சர்ப்பத்தின் ஆசாரியன். ये अजगर के याजक है। இந்த லிவியத்தான ये लिव्यतान को ஏற்கனவே கர்த்தர் மண்டை பிளந்திருக்கிறார். पहले से परमेश्वर ने उसके सर को कुचल दिया है। அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வரும்போது, इजरायली जब मिस्र से बाहर आए, அப்போ அங்க சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. वो लाल समंदर के पास पहुंच गए, கர்த்தர் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்தார். और परमेश्वर ने लाल समंदर को दो भाग कर दिया।
அப்ப பிளக்கும் போது என்ன நடந்துச்சு और वहां पर ऐसे दो भाग करते समय क्या हुआ? பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. वहां पर भी एक घटना हुआ है। அது என்ன சம்பவம்? ऐसा क्या घटना है वो? பாருங்க, சங்கீதம் 74 அதிகாரம், देखिए भजन संगीत उसमें 74, அதுல 14 வசனத்தை வாசிங்க. उसमें 14 को पढ़ेंगे। சங்கீதம் 74 14. भजन संगीत 74 उसमें 14। तूने तो लिव्यातानों के सिर टुकड़े टुकड़े करके जंगली जंतुओं को खिला दिए। அதுல 13 வசனமும் வாசிக்கலாம். तूने तो अपनी शक्ति से समुद्र को 2 भाग कर दिया। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है உம்முடைய வல்லமையினால आपके शक्ति से சிவந்த சமுத்திர ரெண்டா பிளந்தீர். आपने इस लाल समंदर को 2 भाग कर दिया। அப்படி பிளக்கும் போது और वैसे 2 भाग करते समय லிவ்யாத்தானின் தலையை உடைத்தீர். आपने लिव्यतान के सिर को फोड़ दिया। அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள और उस लाल समुंदर के अंदर யார் இருந்தா? वहां पर कौन बैठा है? லிவ்யாத்தான் உட்கார்ந்து இருந்தான். ये लिव्यतान बैठा है। ஒரு பெரிய பாருங்க, ஒரு பெரிய மிருகம், ये बहुत बड़ा एक प्राणी है, ஒரு பெரிய ஜந்து एक बहुत बड़ा जंतु है। ये தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. पानी के अंदर छिपा है। அப்போ சீனை இப்ப பாருங்க. आप उस दृश्य को आप देखिए। இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. इजरायली लाल समुद्र के सामने खड़े हैं। அவங்க பின்பக்கம் பார்வோனுடைய சேனை வருது. उनके पीछे फिरौन का सेना है। முன்னாடி யார் இருக்கா? आगे कौन है? லிவ்யாத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். लिव्यतान बैठा है। எவ்வளவு ரெண்டு பக்கமும் இடி பாருங்க. दोनों तरफ से उनको एक ठोकर। என்ன செய்யன்னு தெரியல. क्या करे उनको पता नहीं। பார்வோனுடைய சேனை அவங்க கண்ணுக்கு தெரியுது. फिरौन का सेना तो दिखता है, ஆனா லிவ்யாத்தான் தெரியல. पर लिव्यतान उनको नहीं दिखता। அது அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்துச்சு. वो समुद्र में छिप कर बैठा है। மோசஸ் தன்னுடைய வலது கையை நீட்டினான். और मूसा ने अपने दाहिने हाथ को ऊंचा किया அதை நீட்டின உடனே और उसे उठाते ही சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்தது. और लाल समंदर 2 भाग हो गया। அதை பிளக்கும் போது और उसे 2 भाग करते समय லிவ்யாத்தானின் தலையை உடைச்சா. और लिव्यतान के सिर को फोड़ दिया। அவன் அடிக்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட லிவ்யாத்தான் தான். वो हारा हुआ लिव्यतानी है, அவன் ஒண்ணுமே கிடையாது. वो कुछ भी नहीं है। சமுத்திரத்துல நிறைய பாதிப்புலாம் வருதுல்ல, ये समुद्र में जो बहुत सा वहां पर नुकसान जो आता है, அது எல்லாமே லிவ்யாத்தான் பண்ற வேலை தான். वो सब कुछ ये लिव्यतान करता है। இந்த லிவ்யாத்தான ये लिव्यतान, அது வலு சர்ப்பத்தையும் ये अजगर, இந்த ரெண்டையும் கர்த்தர் முறித்து போடுவார். ये दोनों को परमेश्वर मार डालेंगे। பாருங்க, வாசிங்க. देखिए पढ़ेंगे। ஏசாயா 27 அதிகாரம், और यशाया उसमें 27वां अध्याय, அதுல 1 வசனத்தை வாசிக்கலாம். उसमें पहले वचन को पढ़ेंगे। उस समय यहोवा अपनी कड़ी बड़ी और दृढ़ तलवार से लिव्यातान नामक वेग और टेढ़े चलने वाले सर्प को दंड देगा, और जो अजगर समुद्र में रहता है उसको भी घात करेगा। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है கர்த்தர் என்ன செய்வாராம்? परमेश्वर क्या करेंगे? அவர் லிவ்யாத்தானையும் और वो लिव्यतान அப்புறம் வலு சர்ப்பத்தையும் और अजगर அவர் கொன்னு போடுவாரு. वो मार देंगे। அதுக்கு யார் கொன்னு போடுவா? और कौन मारेगा? அது கர்த்தர் தான் கொன்னு और போடுறார். परमेश्वर ही उसे मारेंगे। லிவ்யாத்தானுக்கும் தண்டனை கிடைக்கும். लिव्यतान को भी दंड मिलेगा। இந்த லிவ்யாத்தான் யாரு? ये लिव्यतान कौन है? இவன் ஒரு சர்ப்பம். ये एक सर्प है। அந்த லிவ்யாத்தான கர்த்தர் அதுவும் என்ன சர்ப்பம் அது எழுதி இருக்குது? ஹிந்தியில் என்ன எழுதி இருக்குது? अजगर। அது என்ன தேடா சர்ப்போ. அது வந்து वो एक टेढ़ा सर्प है। அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கோணலான சர்ப்பம். वो एक टेढ़ा सर्प है। இந்த கோணலான சர்ப்பம் தான் யாரு? ये टेढ़ा सर्प कौन है? அவன் லிவ்யாத்தான். वो लिव्यतान है। இவனை கர்த்தர் இவன் தண்டிப்பாரா? और इसे दंड देंगे। அதே மாதிரி வலு சர்ப்பத்தையும் और वैसे ही उस अजगर को அவர் என்ன செய்வாரா? அதை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி वो சொல்றார். क्या करेंगे? वो मार देंगे। இது லிவ்யாத்தானுக்குள்ள காரியம். ये लिव्यतान के विषय में है। இந்த லிவ்யாத்தான் ये लिव्यतान நீங்க யோபு
யோபு 41 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா और अय्यूब के 41 में आप देखो அதுல லிவியாத்தானை பற்றி ஃபுல்லா கொடுத்திருக்குது. लिव्यतान के विषय में पूरा ही दिया है। அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, उसमें एक शब्द बोला गया இந்த है, லிவியாத்தான் மேல கைய வச்சா और इस लिव्यतान पे हाथ रखो, யுத்தத்துக்கு நீங்க ஆயத்தமாகுங்க. आप युद्ध के लिए तैयार हो जाओ। அப்ப இந்த லிவியாத்தானுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ये लिव्यतान और ये युद्ध का कुछ तो संबंध है, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. वहाँ पर कुछ तो ऐसा संबंध है। இது என்ன யுத்தம்? ये कैसा युद्ध இது होगा, எப்படிப்பட்ட யுத்தம் நடக்க போகுது? ये कैसा युद्ध होने वाला है, பாருங்க, அந்த யுத்தம் நமக்கு தெரியணும். वो युद्ध हमें पता होना है। லிவியாத்தான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி लिव्यतान के ऊपर हाथ रखने से पहले யுத்தத்தை நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாயிடுங்க. आप उस युद्ध के लिए तैयार हो जाओ। இது லிவியாத்தான் பற்றின ஒரு ये காரியம். लिव्यतान के विषय में है। அடுத்தது நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे, அடுத்தது நம்ம ஈய பற்றி நம்ம பார்க்கலாம். अगला जो है हम मक्खी के विषय में देखेंगे। இந்த ஈக்களை பற்றி நம்ம பார்ப்போம். ये मक्खियों के विषय में हम देखेंगे। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखिए हम एक वचन पढ़ेंगे பிரசங்கி 10 அதிகாரம் और सभा उपदेशक 10वां अध्याय அதுல 1 வசனத்தை சபா உபதேசக பிரசங்கி 10 அதிகாரம் सभा उपदेशक 10वां अध्याय அதுல 1 வசனத்தை வாசிப்போம். उसमें पहला वचन पढ़ेंगे। मरी हुई मक्खियों के कारण ஆ, गंधी का तेल सड़ने और बसाने लगता है, और थोड़ी सी मूर्खता बुद्धि और प्रतिष्ठा को घटा देती है। ஆ. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, செத்த ஈ ये मरी हुई मक्खी தைலக்காரனுடைய தைலத்தை நாரி போக பண்ணும். और तेल को खराब कर देगा, அது நாரி போக பண்ணும். और वो खराब कर देता है, सड़ा देता है। பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். फिर से हम पढ़ेंगे, தமிழ்ல வாசிக்கலாம். तमिल में हम पढ़ेंगे। செத்த ஈக்கள் ஆ, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை ஆ, நாரி கெடுக்க கெட்டு போக பண்ணும். கெட்டு போக பண்ணும். பாருங்க, வேதம் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, அது செத்த ஈக்கள் ये मरे हुए जो मक्खी है தைலக்காரனுடைய தைலத்துல விழுந்துச்சுன்னா और उस गंदी का जो तेल है जब गिरता है அது கெட்டு நாரி போக பண்ணும். और वो सड़ जाता है और वो खराब हो जाता है। இந்த ஈய பற்றி பார்க்கலாம். और इसी मक्खी के विषय में இது देखेंगे, உயிருள்ள ஈ இல்ல, ये जीवित मक्खी नहीं है, அது செத்த ஈ. वो मरा हुआ मक्खी है। அந்த செத்த ஈக்கு இவ்வளவு வேலை இருக்குது. ये मरे हुए मक्खी का जो इतना काम है, देखिए அது ஒரு தைலத்துல விழுந்துச்சுன்னா वो एक तेल में जब गिर जाता है அது கெட்டு போக பண்ணிருமா. वो सड़ जाता है। இந்த கெட்ட ஈ, இந்த செத்து போன ஈ என்ன? ये मरा हुआ मक्खी क्या है? இந்த ஈக்கு என்ன சொல்வாங்க? इस मक्खी को हम क्या बोलेंगे? அதை ஹீப்ருல என்ன சொல்வாங்கன்னு பார்க்கலாம். उसे हिब्रू में क्या बोलते हैं हम இந்த देखेंगे। ஈக்கு எபிரேய மொழியில इस मक्खी को इब्रानी भाषा में அத ஜெபூப் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे जेबूब बोलेंगे। ஈக்கு என்ன சொல்வாங்க? मक्खी को क्या बोलते हैं? அத ஜெபூப். उसे जेबूब बोलेंगे। இந்த ஜெபூப்ங்கிற வார்த்தை ये जेबूब ये शब्द எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்குதா? कहीं पर तो सुना सुना लगता है ना। யார் பேரோ ஜெபூப்னு வரும். किसका तो नाम ऐसा है उसमें जेबूब आता है। யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ऐसा कौन है वो व्यक्ति? நீங்க ஜூம்ல உங்க சேட்ல அனுப்பி விடுங்க. आपने जूम में चैट के माध्यम से आप भेज दो, அந்த देखते हैं। ஜெபூப்ங்கிற பேர் யாருடைய பேர் ये இருந்துச்சு பைபிள்ல? जेबूब ये नाम वाला कौन था? உங்களுக்கு தெரியும். आपको पता है सबको? ஆனா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். कितने लोगों को ये याद है हम देखते செக் हैं। பண்ணுமா? ஜூம்ல யாரெல்லாம் மெசேஜ் போட்டிருக்காங்கன்ட்டு கரெக்டா யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான நேரம் இது. ये आपके लिए दिया गया समय है। ஜெபூப்ங்கிற பேர்ல ये जेबूब नाम में யாரெல்லாம் பைபிள்ல யார் இருக்கறா? कलाम में से ऐसा नाम वाला कौन है? ஆன்சர் போட்டிருக்காங்களா? எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. 4-5 பேர் போட்டிருக்கீங்க. 4-5 लोग ने डाल दिया है। என்ன என்ன ஆன்சர் போட்டிருக்காங்கம்மா? எனக்கு இங்க இருந்து தெரிய மாட்டேங்குது. இல்ல நீ சொல்லு, அங்க இருந்து என்ன சொல்லி போட்டிருக்காங்க? கொஞ்சம் பேர் பேரை கரெக்டா எழுதி இருக்கீங்க. कुछ लोगों ने सही नाम எத்தனை பேர் लिखा है। போட்டிருக்காங்கம்மா? 2
2 3 4 எத்தனை பேர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க? कितने लोगों ने जवाब दिया है? ஆ ஓகே, நிறைய பேர் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. बहुत से लोगों ने भेजा है, அத சிலவங்க வந்து கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. उसमें से कुछ लोगों ने सही जवाब दिया அது है। பால் ஜெபூப். वो बाल जेबूब है। இந்த பால் ஜெபூப்ங்கற பேரு, ये बाल जेबूब यही नाम है। वो இந்த ஈக்கு வந்து ஜெபூப்ங்கற பேர் இருக்குது. ये मक्की को जेबूब बोलेंगे। இது எக்ரோனுடைய ஒரு கடவுளுடைய பேர் வந்து பால் ஜெபூப். ये एक्रोन का जो एक देवता का नाम है। எக்ரோனுடைய தேசத்துல, ये एक्रोन देश में அங்க பால் ஜெபூப்ங்கற ஒருத்தர் தான் அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. बाल जेबूब नाम का एक है, उसे वो नमन करते हैं। பாருங்க, 2 ராஜாக்கள் देखिए दूसरा राजा 1ஆம் அதிகாரம், पहला दिया है, அதுல 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிக்கலாம். उसमें पहला और दूसरा वचन पढ़ेंगे। आहाब के मरने के बाद ஆ मोआब इज़राइल के विरुद्ध हो गया। ஆ अहज़ाया एक जालीदार खिड़की में से ஆ जो शोमरोन में उसकी अटारी में थी ஆ गिर पड़ा और बीमार हो गया। ஆ तब उसने दूतों को यह कहकर भेजा, ஆ तुम जाकर एक्रोन के बालजबूब नामक देवता से यह पूछ आओ ஆ कि क्या मैं इस बीमारी से बचूंगा कि नहीं। பாருங்க, அகசியா அவன் தன்னுடைய மேல் வீட்ல அறையில இருந்து கீழே விழுந்துறான். यहाँ पर अहज़ाया है, वो ऊपरी मंजिल से गिर जाता है அவன் கீழே விழுந்த உடனே ரொம்ப வியாதிப்பட்டு और नीचे गिरते ही वो बहुत ही बीमार होकर அவன் படுக்கையிலே இருக்கிறான். वो अपने बिस्तर पे ही चले गए ரொம்ப नाला படுக்கையில இருக்கிறான். और ये ऐसा बहुत दिन से वो बिस्तर में है। அப்ப தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, तब अपने सेवक को बुलाकर, நீ எக்ரோனுக்கு போ, तू एक्रोन को जा, அங்க பால் ஜெபூப்ங்கற ஒரு கடவுள் இருப்பாரு, वहां पर बाल जबूब नाम का देवता होगा, எனக்கு நான் சீக்கிரம் சரியாயிருவேனா இல்லையான்னு கேட்டுட்டு வா. और क्या मैं इसमें से जल्दी ठीक हो जाऊंगा, तू पूछताछ करके आ। இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தவறு தான் பண்றீங்க. और आज बहुत से परमेश्वर के बच्चे भी यही गलती करते हैं। நம்ம ஜூம்ல இருக்கிறவங்க பண்ண மாட்டீங்க, ये जूम के जो है वो तो नहीं करते, ஆனா வெளியில கிறிஸ்தவங்களை பாத்தீங்கன்னா पर बाहर के जो मसीह लोग हैं அவங்க தேவனை விட்டுட்டு, वो अपने परमेश्वर को छोड़, நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு जो अपना जीवित परमेश्वर है उन्हें छोड़कर அவங்க அந்நிய கடவுள்கிட்ட போய் விசாரிக்க போவாங்க. अन्य देवताओं को वो पूछेंगे, என் பிசினஸ் நல்லாகுமா, क्या मेरा व्यापार अच्छा होगा, எனக்கு குழந்தை கிடைக்குமா, क्या मुझे बच्चा मिलेगा, எனக்கு பணம் கிடைக்குமா, क्या मुझे पैसा मिलेगा, எனக்கு நான் வீடு வாங்குவேனா, क्या मैं घर ले पाऊंगा। இதெல்லாம் போய் கேட்பாங்க. ये सारे चीजों को जाकर पूछते இங்க हैं। அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். यहाँ पर उनके लिए एक बहुत अच्छा उदाहरण இந்த है। அகசியாவும் அந்த காரியத்தை செய்றான். ये अहज़िया भी वही करता है। உடனே அவன் வேலைக்காரன் என்ன செய்யறான்னா, तुरंत उसका नौकर क्या करता है, அவன் கிளம்புறான், वो निकलता है, எக்ரோனுக்கு கிளம்புறான். एक्रोन जाता है அப்ப வழியில எலியா பாத்துறான். और रास्ते में वो एलिया को देख लेता है। எலியா சொல்றான், एलिया कहता है, எலியா கேட்டா எங்க போறப்பா, एलिया पूछता है कहाँ जा रहा है तू, நான் இப்படி எக்ரோனுக்கு போறேன். और मैं ऐसे एक्रोन जा रहा हूँ, எதுக்கு போற? और क्यों तू जाता है। அகசியா கேட்டு அனுப்ப சொன்னாரு. अहज़िया मुझे पूछ कर आने बोले, நான் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவாரா பெற மாட்டாரா, वो क्या मैं उस बीमारी से बचूंगा या नहीं बचूंगा, அதை கேட்கறதுக்கு அனுப்பி இருக்கிறார். वो पूछने के लिए मुझे भेज रहे हैं। எலியா என்ன சொல்லுவோம் தெரியுமா? एलिया ने क्या बोला पता है, இஸ்ரவேல்ல தேவன் இல்லன்ட்டு நினைச்சா इज़राइल में परमेश्वर नहीं है ऐसा सोचेंगे, நீங்க அந்த எக்ரோனுக்கு போறீங்க, ऐसा सोचकर क्या एक्रोन जाते हो तुम, அவன் கட்டளை விட்டு கீழே வரமாட்டான்னு சொல்லிரு. वो अपने बिस्तर से नीचे नहीं उतरेगा அவன் बोल செத்து दे, போயிருவான். वो मर जाएगा। He died. और वो मर भी गया। இந்த பால் செபூப ये बाल जेबूब இவன் நம்பினதுனால इस पर भरोसा किया, इसलिए அவன் செத்தே போயிட்டான். वो मर चुका है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ये परमेश्वर का प्रिय चीज है। இந்த ஈங்கிறது ये मक्खी இது செபூப குறிக்கும். ये जेबूब को दर्शाएगा। அது பைபிள்ல பால் ஜெபூங்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. और कलाम में बाल जेबूब नाम का देवता है। ஒரு அந்நிய கடவுள், ये अन्य देवता ஒரு है। பிசாசு அங்க இருக்கிறான். ये शैतान है वहां पर। பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், आपको याद होगा மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல मत्ती की किताब में 12ஆம் அதிகாரம் 12वें अध्याय में 24ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 24 को आप पढ़ो। மத்தேயு 12:24. मत्ती 12 उसमें 24। परंतु फरीसियों ने यह सुनकर कहा, यह तो दुष्ट आत्माओं के सरदार बालजबूब
की सहायता के बिना दुष्ट आत्माओं को नहीं निकालता। பாருங்க பரிசேயர்கள் சொல்றாங்க देखिए यहाँ पर फरीसी कहते हैं யெகோஷுவா பற்றி கேள்விப்பட்ட உடனே और यहोशुआ के बारे में सुनते ही அவங்க என்ன சொல்றாங்கன்னா वो क्या कहते हैं, இந்த மனிதன் और ये जो इंसान है பிசாசுனால பிசாசு துரத்துறான், ये शैतान को रखकर शैतान को भगाता है, அது பிசாசின் அதிபதியாகிய और जो शैतान का अधिपति பால்செபூப் மூலமாக ये बाल जेबूब के द्वारा பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ये शैतान को भगाता है, ऐसे लिखा है। இந்த பால்செபூப் யாரு? ये बाल जेबूब कौन है? பிசாசுகளின் தலைவன். ये शैतानों का जो सरदार है। இந்த பிசாசின் தலைவனுக்கு ये शैतान के सरदार को என்ன பேரு? क्या नाम है? பால்செபூப். बाल जेबूब। இவன் பிசாசுகளுக்கு தலைவன். ये शैतानों का जो वहाँ पर जो है सरदार है। நம்ம பொதுவா பிசாசின் தலைவன்னா யாரு சொல்வோம்? हम साधारण तौर से शैतान का जो सरदार किसे बोलेंगे? லூசிஃபரை சொல்வீங்க. हम लूसीफर को बोलते हैं। ஆனா இங்க வேதம் சொல்லுது पर यहाँ पर कलाम कहता है அது பால்செபூப். वो बाल जेबूब है। இந்த லூசிஃபர்ங்கிற வார்த்தை ये लूसीफर जो शब्द है இது லத்தீன் வார்த்தை. ये एक लतीन शब्द है, இது ஹீப்ரு வார்த்தை கிடையாது. ये एक हिब्रू शब्द नहीं है। நான் இப்ப நிறைய சபை ஒரு சில சபைலாம் இருக்குது. बहुत से कलीसिया है, அதாவது நம்ம தேவனுடைய சபை இல்ல, ये परमेश्वर का कलीसिया नहीं है, அது பிசாசுனுடைய சபை. वो शैतान का कलीसिया है। பேர் என்ன வச்சிருக்கு தெரியுமா? उनका नाम क्या है पता है? சர்ச் ஆஃப் லூசிஃபர். चर्च ऑफ लूसीफर। பேர் என்னது? नाम क्या है? சர்ச் ஆஃப் லூசிஃபர். चर्च ऑफ लूसीफर। லூசிஃபர்ங்கிறதே கிடையாது, ये लूसीफर है ही नहीं, அது லத்தீன் பேரு. वो एक यूनानी नाम है। அதுக்கு அர்த்தம் என்னன்னா उसका मतलब क्या है? வெளிச்சத்தை சுமப்பவன். वो रोशनी को उठाने वाला। இப்போ அவன் பேர் என்னது? अब उसका नाम क्या है? அவன் ஒரிஜினல் பேர் என்ன? उसका असली नाम क्या அது है? லூசிஃபர் இல்ல, वो लूसीफर नहीं அது है, பால்செபூப். वो बाल जेबूब है। இவன் தான் பிசாசுகளின் தலைவன். ये शैतानों का सरदार है। இந்த தலைவன் பேர் என்ன? ये सरदार का नाम क्या है? பால்செபூப். बाल जेबूब। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, பிசாசே தன் பேரை மறைச்சு மறைச்சு கொண்டு வரான். शैतान ही अपने नाम को छिपा कर आता है, ஆனா அவன் பேரை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். पर उसके नाम को परमेश्वर प्रकट करके அவன் देंगे, முகத்தை கிழிக்கணும். और उसके पर्दे को फाड़ देना है। அவன் चेहरे के। யாருன்ட்டு நம்ம வெளிப்படுத்தணும். वो कौन है ऐसे हमें खुलासा करना होगा। அப்படி வெளிப்படுத்தினால் ऐसे यदि खुलासा करेंगे, சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए அவன் என்ன நிலைமைக்கு ஆவான். वो इसका स्थिति क्या होगा। இந்த பால்செபூப் இன்னும் பார்க்கலாம். ये बाल जेबूब के बारे में और भी देखेंगे, இந்த பால்செபூப் டீகோடிங் பார்க்கலாம். ये बाल जेबूब का डिकोडिंग देखेंगे। இந்த பால்செபூப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ये बाल जेबूब इस शब्द को அதுல மொத்தம் சாரி பால்செபூப் அதை விடுங்க, முதல்ல அங்க பாருங்க. பாருங்க பால்செபூப் பார்க்கலாம். ये बाल जेबूब को हम देखेंगे। இந்த ஜெபூப்னா அர்த்தம் என்னது? ये जेबूब का मतलब क्या है? ஜெபூப்னா ஈ. जेबूब का मतलब है मक्खी, அது ஈ, वो मक्खी है, அது செத்த ஈக்கள். वो मरे हुए मक्खी है। இந்த ஜெபூப்னா ஒரு ஈ. ये जेबूब का मतलब है मक्खी। பால் அப்படின்னா बाल का मतलब தலைவன், वो सरदार, லார்ட். वो एक सरदार है, அவன் மாஸ்டர் பார்த்துடுங்க. और वो एक वहाँ पर सरदार है। இவன் யாருக்கு அவன் தலைவன்? ये किसका सरदार है? இவன் ஈக்களுக்கு தலைவன். ये सारे मक्खियों का सरदार है। இவன் ஒரு பெரிய ஈ பார்த்துடுங்க. ये बहुत बड़ा मक्खी है, देखिए இவனே ஒரு பெரிய ஈ தான். ये भी एक बड़ा मक्खी है। ஈக்களுக்கெல்லாம் தலைவன் அவன். ये मक्खियों का सरदार है, இவனுக்குள்ள ஒரு கொடுக்கு இருந்துச்சு. और इसके अंदर वहाँ पर एक डंक थी, இந்த கொடுக்க வச்சுதான் और इसी डंक से அவன் சிலுவையில யோசுவா கொட்டுனான். यहोशुआ को क्रूस पर डंक मारा। சிலுவையில இந்த பிசாசு என்ன செய்ததுன்னா और क्रूस में शैतान ने क्या किया? அது தன்னோட கொடுக்க பயன்படுத்துனுச்சு. अपने डंक का इस्तेमाल किया। அந்த கொடுக்க பயன்படுத்தி उस डंक का इस्तेमाल करके, அந்த கொடுக்க பயன்படுத்தின உடனே और उस डंक को इस्तेमाल करते ही அங்க யெகோஷுவா மரணம் அடைந்தார். वहाँ पर यहोशुआ जो है अपने प्राण को दे दिए। ஆனா மூன்றாம் நாள் पर तीसरा दिन அவர் உயிர்த்தெழுந்தார். वो फिर से जीवित उठे, அவர் மரணத்தை ஜெயித்தார். और मरण पर प्रबल हो गए, தன்னுடைய மரணத்தினாலே और अपने मरण से, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை और जो मरण का जो अधिपति है उस शैतान को தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். अपने ही मरण से जीत लिया, அவரங்க மரணத்தினால பிசாசு ஜெயிச்சிட்டாரு. और उनके मरण से शैतान पर जीत लिया। அவன் தன்னுடைய கொடுக்க பயன்படுத்தினான். वो अपने डंक का इस्तेमाल किया, கொடுக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். और वो डंक
एक ही बार इस्तेमाल होता है, அது பிறகு கொடுக்க அவன்கிட்ட கிடையாது. उसके बाद वहां पर डंक उसके पास नहीं है। அந்த பால்சேபுட்ட उस बाल जेबूब के இப்போ पास கொடுக்க கிடையாது. अब उसके पास वो डंक नहीं रहा। அதனால தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौलुस कहते हैं, பாருங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் देखिए पहला कुरिन्ती उसमें 15वां अध्याय, அதுல 55ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 55 को पढ़ेंगे। हे मृत्यु तेरी जय कहाँ रही, ஆ, हे मृत्यु तेरा डंक कहाँ रहा। ஆ. மரணமே உன் கூர் எங்கே, और हे मरण तेरा डंक कहाँ पर है, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. और हे पाताल तेरा जय कहाँ पर है। இந்த மரணத்திட்ட और इस मरण के पास ஒரு கொடுக்கு இருந்துச்சு. एक डंक है அந்த கொடுக்க வச்சு அது பயன்படுத்துச்சு. और उस डंक का उसने इस्तेमाल किया। இப்ப அது கொடுக்கு இல்ல. अब उसके पास डंक नहीं है, அதனால தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौलुस कहते हैं, மரணமே உன் கூர் எங்கே. हे मरण तेरा डंक कहाँ पर है। இந்த கூருங்கிற வார்த்தை ये डंक जो शब्द है, அதுக்கு கிரேக்க மொழியில और उसको उस ग्रीक भाषा में அத கெண்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे केंड्रन बोलेंगे। அது CEN போட்டிருக்குது, वहाँ पर CEN दिया है, அது KEN அப்படின்னு சொல்லி வரணும். वहाँ पर KEN आना है, இல்லாட்டி நீங்க சென்ட்ரன் வாசிடுவீங்க. नहीं तो आप सेंड्रन करके पढ़ அது देंगे। கெண்ட்ரன். वो केंड्रन है। இந்த கெண்ட்ரன் அப்படின்னா ये केंड्रन जो है ஒரு ஈயினுடைய கொடுக்கு. ये मक्की का डंक है। அப்ப இந்த மரணம் யாரு? ये मरण क्या है, இந்த மரணம் ஒரு ஈ. ये मरण एक मक्खी है, அந்த ஈட்ட ஒரு கொடுக்கு இருந்துச்சு. और उस मक्खी के पास एक डंक है, அதுட்ட இப்ப இல்ல. और अब वो उसके पास नहीं அந்த है। கொடுக்கு எங்க போச்சு? वो डंक कहाँ पर है, யெகோஷுவாவை கொட்டிட்டு यहोशुआ पर डंक चले गया। இப்போ அதுட்ட கொடுக்கு இல்ல. अब उसके पास डंक नहीं है, அது வெறும் ஒரு மரணம் தான். वो केवल मरण ही है, வெறும் ஒரு ஈ தான் அது. केवल मक्खी है। அது பேரை மட்டும் மாத்தியாச்சு. கேவல் இங்க பவுல் அதுக்கு பேர் கொடுக்கறாரு. और पौलुस यहाँ पर नाम देते हैं, அதுக்கு மரணம்னு சொல்லி பேர் கொடுத்தாரு. उसका नाम मरण दे दिया। யெகோஷுவா என்ன செய்தார்? यहोशुआ ने क्या किया, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை, और जो मरण का अधिपति शैतान को அவனை தன்னுடைய மரணத்தினாலே முறியடித்தார். अपने ही मरण से उसे मार दिया। அப்போ இந்த கொடுக்கு இப்ப அவன்கிட்ட இல்ல. इसका मतलब उसके पास अब वो डंक नहीं है। அந்த பால்சேபுக்கு இப்போ என்ன பேர் வந்திருக்கு? अब बाल जेबुब का नाम क्या है, இப்போ மரணம்ங்கிற பேர் இருக்குது. मरण ये नाम आ गया है। இந்த மரணத்திட்ட इस मरण के पास இப்போ கொடுக்கு கிடையாது. अब डंक नहीं है, பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவரா இருக்கிறார். और पाताल और उस मरण पर जय पाया है। கர்த்தர் ஜெயித்துட்டார். परमेश्वर ने जय पा लिया। பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவரா இருக்கிறார். और मरण और पाताल का जो चाबी कुंजी वहाँ पर है, அவர் ஜெயித்துட்டார். उनके पास है। இப்ப அவன்கிட்ட கொடுக்கு கிடையாது. अब उसके पास डंक नहीं है। ஹalleluya. हालेलुया, அவன்கிட்ட கொடுக்கு கிடையாது. उसके இப்போ पास डंक नहीं है। துப்பாக்கி இருக்கு, ஆனா தோட்டா கிடையாது. और वहाँ पर बंदूक है पर गोली तो नहीं है। அவன் துப்பாக்கி வச்சு சுற்றுவேன் சொல்றான். बंदूक लेकर वो बोलता है कि मार दूंगा, गोली मार दूंगा, அவனால ஒண்ணும் செய்ய पर முடியாது. उससे कुछ नहीं होगा। ஆனா சில ஜனங்க பயத்திலே செத்து पर போயிருவாங்க. कुछ लोग डर के मारे ही मर जाएंगे। இந்த பிசாசுட்ட கொடுக்கு ये கிடையாது. शैतान के पास वो डंक नहीं है। இந்த கடைசி நாட்கள்ல ये आखिर दिन में நம்ம யுத்தமே हमारा युद्ध இந்த மரணத்து கூட தான் இருக்குது. ये मरण के साथ ही है, அதாவது பால்சேபு கூட இருக்குது. ये बाल जेबूब के साथ है। முதல் சத்துரு யாரு? पहला शत्रु कौन है? பைபிள் சொல்லுவாங்க வீட்டாரே முதல் சத்துரு. कलाम कहता है आपके घराने ही पहले शत्रु है। வீட்டார்னா யாரு? ये घराने इसका मतलब क्या है? உங்க வீட்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பிள்ளைகள் அவங்களா? आपके घर में आपके जो माता पिता वो है क्या? அவங்க கிடையாது. वो नहीं है। உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த அவயவங்கள், आपके शरीर में के जो अंग है, இந்த ஐம்புலன்கள் தான் உங்களுக்கு முதல் எதிரி. ये पांचों जो सेंस वही पहला अपना शत्रु है। இத நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா इस पर आप जय पा लो, கடைசி சத்ருவையும் ஜெயிச்சிடலாம். आखिर शत्रु पर भी जय पा सकते கடைசி हो। சத்ரு யாரு? आखिर शत्रु कौन है? கடைசி சத்ரு மரணம். आखिर शत्रु वो मरण है। இவனை நீங்க ஜெயிக்க போறீங்க. इस पर आप जय पाने वाले हो, ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கு கிடையாது. क्योंकि उसके पास डंक नहीं है। அவன் வேற பேர்ல வந்துட்டு இருக்கிறான். ये दूसरे ही नाम को लेकर आ இந்த रहा है। பால்சேபு தான் ये बाल जेबूब ही அந்த மரணம். वो मरण है। இந்த கடைசி நாட்கள்ல ये आखिर दिन में உங்க யுத்தமே அவன் கூட தான் நடக்க போகுது. आपका युद्ध उसी के साथ होगा। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். देखिए परमेश्वर महान चीज करेंगे। இங்க வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहता பாருங்க है, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे, வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 6वां अध्याय, அதுல 7 8 வசனங்களை வாசிக்கலாம். उसमें 7 और 8 को पढ़ेंगे। जब उसने चौथी मुहर खोली
तो मैंने चौथे प्राणी का शब्द यह कहते सुना, आ। मैंने दृष्टि की और देखो, एक पीला सा घोड़ा है और उसके सवार का नाम मृत्यु है और अधोलोक उसके पीछे पीछे है। और उन्हें पृथ्वी की 1/4 पर यह अधिकार दिया गया कि तलवार और अकाल और मरी और पृथ्वी के वन पशुओं के द्वारा लोगों को मार डाले। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, இங்க 4வது முத்திரையை பற்றி பேசுது। यहाँ पर चौथे मोहर के बारे में बोला है। 4வது முத்திரை திறக்கப்பட்ட உடனே ये चौथा मोहर खुलते ही அங்க ஒரு மங்குன நிறமுள்ள குதிரை வருது। एक पीले रंग का जो वहाँ पर घोड़ा आता है, அதுல ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான்। उस पर एक बैठा है। அவனுடைய பேர் என்ன? उसका नाम क्या है? அவனுடைய பேரு மரணம்। उसका नाम है मृत्यु। இந்த மரணம் யாரு? ये मृत्यु कौन है? யார் இந்த மரணம்? कौन है ये मृत्यु? பால்சேபு தான் மரணம்। बाल जेबू भी वो मृत्यु உங்க है। சண்டை இவன் கூட தான் இருக்குது। और आपका लड़ाई इसी के साथ है। அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல इसलिए एबेसियों का किताब 6वां अध्याय उसमें 12वें वचन में அது எல்லா கவசத்தையும் நீங்க போடணும்। आपको सारे कवच को पहन लेना है। மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்முடைய யுத்தம் அல்ல, मांस और लहू के साथ नहीं है लड़ाई। வானமண்டலத்தோ பொல்லாதாவின் சேனைகளோடு யுத்தம் இருக்குது। और आकाश मंडल के वो जो अशुद्ध आत्मा है उनके साथ लड़ाई है। நம்ம யுத்தம் பிசாசோடு கூட இருக்குது। अपना लड़ाई शैतान के साथ है। நீங்க மாம்சத்தோடு பண்ணிட்டு இருக்காதீங்க। आप मांस के साथ मत कीजिए। பாருங்க வேதம் சொல்லுது, देखिए कलाम कहता இந்த है, 4வது முத்திரையில வர்ற குதிரையில ये चौथे उस मोहर में जो घोड़ा आता है அதுல ஒருத்தன் ஏறி இருக்கிறான்। उसके ऊपर एक सवार है। அவனுடைய பேரு மரணம்। उसका नाम है मृत्यु। பாதாளம் அவன் பின்னாலே வருது। और अधलोक उसके पीछे आता है। இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? ये दोनों कौन है पता है? மரணமும் பாதாளமும் ये मृत्यु और ये अधलोक, இது ஒருத்தருடைய குமாரத்திகள்। ये एक के जो वो बेटियां हैं। அது யாருடைய குமாரத்திகள்? वो भी किसके बेटियां हैं? அது உங்களுக்கு ஹோம்வொர்க்। वो आपके लिए होमवर्क है அது நீங்க கண்டுபிடிக்கணும்। और आपको उसे ढूंढना है। ரெண்டு குமாரத்திகள் இவங்க। यहाँ पर 2 बेटियां हैं, ஒன்னு மரணம், இன்னொன்னு பாதாளம்। एक मरण है और एक अधलोक है। இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க। ये दोनों का जो एक माँ है, அந்த அம்மா பேரை நீங்க கண்டுபிடிக்கணும்। उनके माँ के नाम को आपको पता लगाना है। நீதிமொழிகள்ல கண்டுபிடிக்கணும்। और ये नीति वचन में से ढूंढना है आपको। செஞ்சிடலாமா? क्या कर सकते हैं हम? நாளைக்கு நீங்க இதுக்கு பதில் எனக்கு அனுப்புறீங்க। कल आपको इसका जवाब देना है। என்னுடைய ஃபோன் நம்பரை டிஸ்ப்ளே பண்ணி விடுறேன்। मेरे फोन नंबर को मैं दिखा देता हूँ, உங்களுக்கு chatல வரும்। आपको चैट में आ जाएगा। ஆல்ரெடி என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்। और पहले आप मेरा फोन नंबर होगा आपके நான் पास, உங்களுக்கு லிங்க்ஸ் நான் அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்। क्योंकि मैं लिंक सब भेज रहा சோ हूँ। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आशीष சோ करे। நம்ம நம்ம பார்த்தது பால்செபூ। अब हमने देखा बाल जेबूब। அதாவது ஜெபூவை பார்த்தோம்। इस जेबूब को हमने देखा। சோ இதுவரைக்கும் நம்ம 3 ஜந்துக்களை பார்த்தோம்। अब तक 3 प्राणियों को देखा है। ஒன்னு கழுகு, पहला है उकाब, அடுத்தது லிவியத்தான், उसके बाद लिव्यतान, அதுக்கு பிறகு நம்ம பார்த்தது இப்போ பார்த்தது வந்து ஈ। और उसके बाद हमने देखा है मक्खी। இந்த 3 காரியத்தை நம்ம ये பார்த்திருக்கிறோம்। 3 चीजों को हमने देखा है। ஹalleluya। हालेलुया। ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு। एक बहुत ही महत्वपूर्ण सूचना भी देना था। நவம்பர் மாதம் नवंबर के महीने में 12, 13, 14 12, 13 और 14 இந்த 3 நாள்ல ये 3 दिन में ஒரு ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கிறோம்। एक ऑल इंडिया कॉन्फ्रेंस रखा है। இங்க பாம்பேல வச்சிருக்கிறோம்। बॉम्बे में रखा है। மும்பை சபர்பன் அப்படிங்கிற இடத்துல, और मुंबई सबर्बन इस इलाके में, அங்க பத்லாப்பூர்ங்கிற இடத்துல வச்சிருக்கிறோம்। पर बदलापुर नाम का एक जगह है। நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன்। मैं लिंक भेज दूंगा। சோ வரணும்னு இருக்கிறவங்க और आप आना चाहते हो, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க। आप जरूर आइए। இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க வாங்க। और जो जो यहाँ पर जुड़े हैं हर एक लोग आइए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்। परमेश्वर महान चीज करेंगे। அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸ்ல वो 3 दिन के कॉन्फ्रेंस में அங்கே தங்கி தான் நீங்க படிக்க வேண்டியிருக்கும்। वहाँ पर ठहर कर आपको सीखना होगा। சோ அதுல நெகேமியாவுடைய பாரத்தை குறித்து பார்க்க போறோம்। और नेहमिया का जो बोझ है उसके विषय में देखेंगे। அதுல நெகேமியாவுடைய 13 அதிகாரமும் और नेहमिया के जो 13 अध्याय है, ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் நம்ம அதுல பார்ப்போம்। एक लीडरशिप का ट्रेनिंग देखेंगे। எப்படி இணைஞ்சு ஊழியத்தை செய்யணும், कैसे मिलकर सेवा करना है, எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும், कैसे परमेश्वर के राज्य को बांधना है। இந்த கடைசி நாட்கள்ல ये आखिर दिनों में இவ்வளவு ஒரு மோசமான நிலையில ऐसे भयानक एक स्थिति में நம்ம எப்படி ஊழியத்தை செய்யணும், हमें कैसे सेवा करना है, அத குறித்து எல்லாம் பார்க்க போறோம்। उन सारे चीजों के बारे में சோ देखेंगे। கண்டிப்பா நீங்க வாங்க। आप जरूर आइए। நீங்க திங்கட்கிழமை வந்துருங்க।
और आप सोमवार को ही आ जाइए டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே தான் மீட்டிங். और मंगलवार बुधवार और गुरुवार को है मीटिंग। நீங்க சவுத்ல இருந்து வந்தீங்கன்னா आप साउथ में से यदि आते हो நீங்க கல்யாண் ஜங்ஷன்ல இறங்க வேண்டியிருக்கும். आपको कल्याण जंक्शन में उतरना होगा। நீங்க நார்த்ல இருந்து வர்றீங்கன்னா आप यदि नॉर्थ से आते हो தாதர்ல இறங்கி दादर में उतरकर அங்க இருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சு நீங்க வந்து இறங்கணும். और लोकल ट्रेन पकड़कर आपको उतरना होगा। சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। சோ இது ஒரு அறிவிப்பு. ये एक सूचना था। சோ இதுல நிச்சயமா ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கும். इसमें बहुत ही बड़ा आशीष होगा। அதுல பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. इसमें जुड़कर परमेश्वर के आशीष को आप पा लीजिए। சோ இப்போ நம்ம மூணு ஜந்துக்களை பத்தி अब பார்த்துட்டோம். हमने 3 प्राणियों के बारे में देख लिया। முதலாவது எதை பத்தி பார்த்தோம்? पहला किसके बारे में हमने देखा? கழுகு. पहला उखाब। இந்த கழுகுல நெகட்டிவ் ஆவி और इस उखाब में वो नेगेटिव आत्मा அந்த அசுத்தாவி என்ன செய்யும்? वो अशुद्ध आत्मा क्या करेगा? கடன் வாங்க வைக்கும். कर्जा लेने के लिए रखेगा। ஆனா யெகோவா தேவன் அவரும் கழுகுதான். पर यहोवा परमेश्वर भी वहाँ पर उखाब ही है। அவர் கடன் வாங்க வைக்க மாட்டார். वो कर्जा लेने नहीं रखते, கடன் கொடுக்க வைப்பார். वो कर्जा देने के लिए हालेलुया। हालेलुया। நம்ம கடன் வாங்கணுமா கடன் கொடுக்கணுமா? क्या आपको कर्जा लेना है या कर्जा देना है? கடன் கொடுக்கணும். आपको कर्जा देना है। அப்ப கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க. तब पर इसका मतलब परमेश्वर से प्रतिज्ञा कीजिए, கர்த்தாவே என் கை இப்படி இருக்க கூடாது. प्रभु मेरा हाथ ऐसे नहीं होना है, என் கை கொடுக்கும் கரமா मेरा மாறட்டும். हाथ एक देने वाला हाथ बनना है। ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. गरीबों को देने के लिए शुरू कीजिए। கர்த்தர் அந்த கொடுக்க 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 आप जैसे देने लगोगे உங்க கை இப்படி ஆகாது. आपका हाथ ऐसे नहीं होगा, உங்க கை இப்படி தான் இருக்கும். आपका हाथ ऐसे ही होगा। அதே மாதிரி கொடுக்கிறதுக்கும் கர்த்தர் பலத்தை கொடுப்பார். और वैसे देने के लिए परमेश्वर बल देंगे। அடுத்தது லிவியத்தானை பற்றி பார்த்தோம். अगला लिव्यतान देखा அதுக்கு பிறகு நம்ம ஈய பற்றி பார்த்தோம். और उसके बाद हमने मक्की के बारे में ஒரு देखा, பெரிய ஈய குறித்து நம்ம பார்த்தோம். एक बहुत बड़ा मक्की। இந்த ஈ கூட தான் நம்மளுடைய யுத்தமே और இருக்குது. इस मक्की के साथ ही अपना युद्ध होगा। அடுத்தது நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे, அடுத்தது நம்ம குதிரையை பற்றி பார்க்கலாம். अगला हम इस घोड़े के विषय में देखेंगे। குதிரை ये घोड़ा ரொம்ப முக்கியமானது. बहुत ही महत्वपूर्ण है। நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா आप प्रकाशित वाक्य 19वें अध्याय में देखो, குதிரையில அவர் சவாரி செய்து வர்றார். और उस घोड़े पर सवार होकर आते हैं। இங்க போர்டுல காமிச்சிருக்கிறது வந்து பிரவுன் கலர்ல இருக்குது. यहाँ पर जो डिस्प्ले में दिखाया वो ब्राउन रंग का है, ஆனா அவர் வெள்ளை குதிரையில வருவாரு. पर वो एक सफेद घोड़े पर आएंगे। சோ இந்த குதிரை குறித்து பார்க்கலாம். ये घोड़े के विषय में हम देखेंगे। இந்த குதிரையை பாருங்க, வேதம் சொல்லுது. देखिए कलाम कहता है, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் नीति वचन 21वां अध्याय, அதுல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 31 को पढ़ेंगे। युद्ध के दिन के लिए घोड़ा तैयार तो होता है, ஆ. परंतु जय यहोवा ही से मिलती है। பாருங்க பைபிள் சொல்லுது देखिए यहाँ पर कलाम कहता है, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், घोड़ा युद्ध के दिन के लिए तैयार किया जाएगा, ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். पर जय वो परमेश्वर की ओर से आता है। எவ்வளவுதான் குதிரை ஆயத்தமா இருந்தாலும், कितना ही वो घोड़ा तैयारी में हो, யுத்தத்துக்கு ஆயத்தமா वो இருந்தாலும், युद्ध के लिए तैयार हो, ஜெயத்தை கொடுக்கிறவர் யார்? जय देने वाला कौन है? யெகோவா தேவன். वो यहोवा परमेश्वर ही है। யெகோஷுவா தான் நம்மளுக்கு கொடுப்பார். यहोशुआ ही हमें देंगे, அவர் தான் ஜெயத்தை கொடுப்பார். वही हमें जय देंगे। நீங்க உங்க நல்ல பலன் இருக்கும். अच्छा बल होगा, நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிரலாம். सब कुछ जय पा सकते हो, எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். सब कुछ पा सकते हो। நீங்க ரெடியா இருப்பீங்க. आप एकदम तैयारी में யார் रहोगे। வந்தாலும் பாத்துறலாம் நினைப்பீங்க. चाहे जो भी आ जाए हम देख लेंगे, ஆனா पर ஜெயம் கர்த்தரால் வரும். जय परमेश्वर की ओर से நீங்க आएगा। அவரை தான் பார்க்கணும். आपको उन्हें ही देखना வேற है யாரையும் பார்க்காதீங்க. और किसी को नहीं देखना சோ है। குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ये घोड़ा युद्ध के दिन के लिए तैयार ஆனா होगा, ஜெயமோ கர்த்தரால் வரும். पर जय परमेश्वर की ओर से பாருங்க आएगा। இந்த குதிரை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ये घोड़े के विषय में और भी देखेंगे। ஏசாயா 31ஆம் அதிகாரம் यशाया उसमें 31वां अध्याय, அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 3रे वचन को पढ़ेंगे। मिस्री लोग ईश्वर नहीं मनुष्य ही है, और उनके घोड़े आत्मा नहीं मांस ही है। பாருங்க பைபிள் சொல்லுது यहाँ पर कलाम कहता है, எகிப்தின் ஜனங்கள் ये मिस्र के लोग அவங்க கடவுள் இல்ல,
वो कोई देवता नहीं, அவங்க மனுஷன்தான். वो मनुष्य ही है। அவங்க குதிரைகள் और उनके घोड़े அதுவும் மாம்சம்தான், वो भी मांस का ही है, அது ஆவி இல்ல. वो आत्मा नहीं है। அப்ப இங்க ஏதோ சுட்டி காமிக்கிறார். यहाँ पर कुछ तो वहाँ पर दिखाना चाहते हैं। இந்த குதிரை பற்றி பேசும்போது ये घोड़े के विषय में बोलते இது समय ஆவி இல்ல, ये एक आत्मा नहीं இது है, வந்து வெறும் ஒரு மாம்சம்தான். ये केवल एक मांस है। இந்த குதிரைங்கிறது ஒரு ஆவியும் இருக்குது. ये घोड़े का एक आत्मा भी है। இந்த ஆவியை பற்றி பார்க்கலாம். इसी आत्मा के बारे में देखेंगे। பாருங்க, இப்போ இந்த குதிரையை பற்றி பார்ப்போம். देखिए इस घोड़े के बारे में இந்த देखेंगे। குதிரையில ये घोड़े में பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது. ये पॉजिटिव भी है, नेगेटिव भी है। அதுல பாசிட்டிவாவும் பார்க்கலாம், उसमें पॉजिटिव भी देख सकते हैं, நெகட்டிவாவும் நீங்க आप பார்க்கலாம். नेगेटिव भी देख सकते நம்ம हैं। நெகட்டிவாவும் பார்க்கலாம், பாசிட்டிவாவும் हम பார்க்கலாம். नेगेटिव भी देखेंगे, पॉजिटिव भी देखेंगे। இப்போ பாசிட்டிவ்ல பார்க்கும்போது ये पॉजिटिव में जब हम देखेंगे, நீங்க நிறைய இப்போ எலிஷாவுடைய நாட்கள்ல பாருங்க, आप एलिशा के दिनों में आप देखिए, அவனை பிடிக்கிறதுக்கு பெரிய ராணுவமே வந்திருக்கும். उसे पकड़ने के लिए बहुत बड़ी सेना आती है। யாரை பிடிக்கிறதுக்கு? इसे पकड़ने के लिए, எலிஷாவை பிடிக்கிறதுக்கு एलिशा को पकड़ने के लिए சீரிய ராணுவம் வந்திருக்கும். सीरिया का पूरा सेना आता है। காலையிலே எலிஷாவுடைய வேலைக்காரன் और सुबह सुबह एलिशा का नौकर அப்படி வெளியில வந்து அப்படி பார்க்கறான், बाहर आकर देखता है ஃபுல்லா முற்றுகை போட்டுருக்காங்க. और पूरा घेर लिया है उसे। இவன் ஓடி வந்து கத்துறான், ये भाग कर आकर चिल्लाता है, எஜமானே முடிஞ்சோம். सरदार अब तो खत्म। அப்ப ஆனா எலிஷா என்ன சொல்றது தெரியுமா? पर एलिशा ने क्या कहा पता है? அவங்கிட்ட இருக்கிறவங்களோட நம்மகிட்ட அதிகமா இருக்காங்கப்பா. उनसे भी ज्यादा हमारे पास है। அப்போ அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். तब ये परमेश्वर की ओर प्रार्थना करते பாருங்க, हैं। 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், देखिए दूसरा राजा दूसरा अध्याय, அதுல 11ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 11 को पढ़ेंगे। वे चलते चलते बातें कर रहे थे कि अचानक एक சாரி பாருங்க, இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். इस घटना को हम जानते हैं। அங்க எலிஷா வந்து ஜெபம் பண்றான். वहाँ पर एलिशा प्रार्थना करते हैं, கர்த்தாவே என்னுடைய தாசனுக்காக, என் தாசனுடைய என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். मेरे दास के आंखों को आप खोल दीजिए। இத சொன்ன உடனே ऐसे बोलते ही கண்ணை திறந்துட்டாரு. उसके आंखों को खोल दिया तुरंत। ஜெபம் பண்ண உடனே கண்ணை திறந்துட்டாரு. प्रार्थना करते ही तुरंत आंख खुल गया, ஆவிக்குரிய கண்ணை திறந்துட்டார். वो भी आत्मिक आंख हो। அவன் என்ன பார்த்தான்? उसने क्या देखा? அக்கினி ரதங்களும் குதிரைகளும் பார்த்தான். अग्नि के रथ और उस घोड़ों को देख लिया, சுத்திலும் மலை சுத்திலும் அவங்க தான் இருக்காங்க. और पूरे पहाड़ को घेर कर वही है। அதே போல वैसे ही எலிஷாவும் எலியாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது एलिशा और एलिया चल कर जा रहे அங்க थे। என்ன நடக்குது பாருங்க. वहाँ पर क्या होता है? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், दूसरा राजा दूसरा अध्याय, அதுல 11ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 11 को हम पढ़ेंगे। वे चलते चलते बातें कर रहे थे ஆ. कि अचानक एक अग्निमय रथ और अग्निमय घोड़ों ने उनको अलग अलग किया ஆ. और एलिया भवंडर में होकर स्वर्ग पर चढ़ गया। இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். यहाँ पर एक घटना देखते हैं, எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். और एलिया भवंडर में उठा लिया गया। அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி ऐसे उठा ले जाने के पहले அக்கினி ரதங்களும் अग्नि के रथ, அக்கினி குதிரையும் இருந்துச்சு. अग्नि का घोड़ा है वहाँ पर। குதிரை எப்படி இருக்கான்? ये घोड़ा कैसा है? அக்கினியா இருந்துச்சாம். वो अग्नि के समान है। அப்ப கத கதன்னு எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். इसका मतलब वो वहाँ पर जलता हुआ दिखाई देगा। அப்படிப்பட்ட ஒரு குதிரை, ऐसे एक घोड़ा, அக்கினிமயமான குதிரைகள், एक अग्निमय वो घोड़ा, இவங்க 2 பேரும் பிரித்தது ये दोनों को अलग अलग किया। இந்த அக்கினிமயமான குதிரைகள் ये अग्नि के जो घोड़े हैं, இன்னைக்கு உங்களையும் சுற்றி இருக்குது. आज आपको भी घेरे हुए ஒரு हैं। எலியாவை சுற்றி இருந்தால், एलिया को घेरा हुआ है तो, எலிஷாவை சுற்றி இருந்தால் एलिशा को घेरा हुआ है तो உங்களை சுற்றி இருக்காதா? क्या आपको घेर कर नहीं होगा? உங்களை சுத்தியும் இருக்கும். आपको भी घेर कर वहाँ पर होगा। இப்போ இந்த குதிரையில பார்க்கும்போது अब इस घोड़े में जब देखेंगे, நீங்க நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. आप नेहमिया 3 अध्याय में देखो, அதுல எருசலேமின் சுவர்கள் இருக்குது. यरूशलेम के दीवार है, அதுல 9 கதவுகள் இருக்குது. वहाँ पर 9 द्वार है, அந்த 9 கதவுல और 9 द्वार में ஒரு கதவு என்னன்னா, एक द्वार कौन सा है? அது குதிரையின் வாசல். वो घोड़े का द्वार है। அதுல 9 வாசல் இருக்கு. அதுல 9 द्वार है, அதுல ஒரு வாசல் குதிரை வாசல். उसमें एक द्वार जो घोड़े का द्वार है। இந்த வாசல்ல என்ன இருக்கும் தெரியுமா? यहाँ पर क्या होगा पता है? குதிரையில வர்றவங்க எல்லாம், जो भी घोड़े से आते हैं, எருசலேமுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க, जो यरूशलेम में आना चाहते हैं, அங்க குதிரை வாசல்ல ஒரு இடம் இருக்குது. और घोड़े के उस द्वार पर एक जगह है, அங்க குதிரையை நிப்பாட்டிட்டு वहाँ पर घोड़े को खड़ा करके அங்க அதுக்கு பிறகு உள்ள போவாங்க.
उसके बाद अंदर जाएंगे। அந்த இடத்துல குதிரை காத்துக்கிட்டு இருக்கும். वहां पर घोड़ा इंतजार करता है தன்னுடைய எஜமான் மீண்டு வர்றதுக்கு अपने मालिक का लौटने का, அந்த குதிரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். तब तक वो इंतजार करता है। எலியா அங்க யோர்தானை கடக்கும்போது एलिया यर्दन को पार करते समय அவனுக்காக ஒரு குதிரை காத்துக்கிட்டு இருந்துச்சு. उसके लिए एक घोड़ा इंतजार किया है। அது என்ன வாசல்? वो कौन सा द्वार है? அது குதிரையின் வாசல். वो घोड़े का द्वार है। ஹல்லேலூயா. हालेलुया। குதிரையின் வாசல்ல ये घोड़े के द्वार में அங்க எலிஷா வந்த உடனே एलिशा के आते ही அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். वो उठा लिया गया। இன்னைக்கு இந்த கடைசி மணி நேரத்துல आज इस आखिर समय में நம்ம யோர்தானை தாண்டணும். हमें यर्दन को पार करना है। அங்க ஒரு குதிரை வாசல் இருக்குது. वहाँ पर एक घोड़े का द्वार है। அங்க உங்களுக்காக ஒரு ரதம் காத்துக்கிட்டு இருக்குது. आपके लिए एक रथ इंतजार कर रहा ஒரு है। அக்கினி ரதம், एक अग्निमय रथ, ஒரு அக்கினி குதிரை एक अग्नि का जो घोड़ा உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்றதுக்கு आपको स्वर्ग में ले जाने के लिए அங்க காத்து கொண்டு இருக்குது. वहाँ पर इंतजार में है। நம்ம ஆயத்தமாயிட்டோமா? क्या हम तैयार हो गए? நம்ம அந்த ரதத்துல உட்கார நம்ம ஆயத்தமாயிட்டோமா? क्या उस रथ पर बैठने के लिए तैयार हो गए? சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, இது ஒரு பாசிட்டிவான டீகோடிங். ये एक पॉजिटिव डिकोडिंग है। இந்த குதிரைக்கு எபிரேய மொழியில इस घोड़े को इब्रानी भाषा में அத சுஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे सुस बोलेंगे। குதிரைக்கு என்ன சொல்வாங்க? घोड़े को क्या बोलेंगे? அத சுஸ். सुस। பெண் குதிரைக்கு और जो फीमेल जो घोड़ा है அத சுசா அப்படினு சொல்லுவாங்க. उसे सुसा बोलेंगे। சோ ஆண் குதிரைக்கு வந்து சுஸ், और मेल जो घोड़ा है उसके लिए सुस, அது பெண் குதிரைக்கு சுசா. और जो फीमेल घोड़ा है उसके लिए सुसा। சுசி அப்படினு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் பைபிள்ல இருக்கிறாங்க. और सुसी नाम का एक व्यक्ति है कलाम में। அத நம்ம பிறகு கர்த்தர் சித்தமானால் பார்க்கலாம். परमेश्वर की यदि मर्जी हो तो हम देखेंगे। இந்த சுஸ்க்கு அர்த்தம் என்னன்னா ये सुस का मतलब क्या है? குதிரைங்கிற மீனிங்கும் இருக்குது. वो घोड़ा ये मतलब भी है, அதே மாதிரி ரிஜாய்ஸ் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. वैसी रिजॉइस भी है। ரிஜாய்ஸ். रिजॉइस। இந்த எழுத்து வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குது. ये अक्षरों में थोड़ा सा गलती है। ரெண்டு ஜீரோக்கு நடுவுல 1 போட்டிருக்குது. 2 जीरो के बीच में एक 1 डाला है। அந்த ஜீரோ வேற ஒண்ணும் இல்ல. वो जीरो कुछ और नहीं, அந்த ரெண்டுமே சாமேக். वो दोनों सामेक है। அது ஃபாண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். फॉन्ट थोड़ा सा मिस हो गया शायद। சோ ரெண்டு சாமேக் இருக்குது. वहाँ पर 2 सामेक है அப்புறம் ஒரு வாவ் அங்க இருக்குது. और एक वाव है। சோ இந்த சுஸ் அப்படினா அர்த்தம் என்ன? ये सुस का मतलब क्या है? ஒன்னு குதிரை, एक घोड़ा, அடுத்து ஆனந்தம், और उसके बाद है आनंद, ரிஜாய்ஸ். रिजॉइस। சோ சுஸ் அப்படினா ரிஜாய்ஸ். और उस सुस का मतलब है आनंद। இத குறித்து நம்ம பார்க்கலாம். इसके बारे में हम देखेंगे। இத பற்றி கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார்? इसके विषय में परमेश्वर ने क्या बोला है? பாருங்க யோபு 39ஆம் அதிகாரம். देखिए अय्यूब उसमें 39, அதுல 19ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 19 को पढ़ेंगे। யோபு 39 अय्यूब அதுல 39 அதுல 19ஆம் வசனம். उसमें 19 को पढ़ेंगे। क्या तूने घोड़ों को उसका बल दिया है? क्या तूने उसकी गर्दन में फहराती हुई अयाल जमाई है? பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, நீனா குதிரைக்கு பலத்தை கொடுத்தாய். क्या तूने उस घोड़े को बल दिया? யார் கேக்குறா தெரியுமா? ये कौन पूछता है पता है? யெகோவா தேவன் यहोवा परमेश्वर யோபுட்ட கேக்குறார். वो अय्यूब से पूछते हैं, நீனா குதிரைக்கு பலத்தை கொடுத்தாய். क्या तूने घोड़े को बल दिया? குதிரையோட கழுத்துல இருந்து और उस घोड़े के गर्दन से அந்த குமுறல் சத்தத்தை நீனா கொடுக்கற. वो जो आवाज को क्या तूने दिया? அந்த தொண்டையில இருந்து குமுறல் சத்தம். और उस गर्दन से चिल्लाने का आवाज, அத வந்து இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்குது? वहाँ पर अंग्रेजी में क्या दिया है पता है? கழுத்துல இருந்து இடி முழக்கத்தின் சத்தம். और गर्दन से वो गरजने का आवाज। கர்த்தர் இடி முழக்கத்தின் சத்தத்தை சொல்றார். और उस गरजने के आवाज के बारे में बोलते இதுல हैं। ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. यहाँ पर कुछ तो संभव है। இந்த குதிரை எந்த சமயத்தில் வருது? और ये घोड़ा किस समय में आता है? எலியாவுடைய வாழ்க்கையில एलिया के जीवन அவன் में எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் வருது. जब वो उठा लिए जाता है तब आता है। அதே போல वैसे ही இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது आज जब हम उठा लिए जाएंगे, இந்த கடைசி நேரத்துல ये आखिर समय में ஒரு அக்கினி குதிரை
குதிரை நமக்காக இருக்கணும். ये अग्निमय एक घोड़ा वहाँ पर होना है இந்த குதிரையின் தொண்டையில और इस घोड़े के गर्दन में அந்த இடி முழக்கத்தின் சத்தம் இருக்குது. और उस गरजने का आवाज होगा. அது குமரலின் சத்தம் இல்ல, वो एक चिल्लाने वाला आवाज नहीं, அது இடி முழக்கத்தின் சத்தம். वो एक गरजने का आवाज है. அப்ப இந்த நாட்கள்ல इसका मतलब इन दिनों में இடி முழக்கம் வெளிப்பட வேண்டும். वहाँ पर एक गरजना जो है प्रकट होना है. அந்த இடி முழக்கத்தின் சத்தம் என்ன? उस गरजने का आवाज क्या है? இப்ப இந்த தண்டரை பற்றி மட்டும் எடுக்கலாம். केवल थंडर को हम लेंगे. இந்த இடி முழக்கத்துக்கு इस गरजने को எபிரேய மொழியில हम इब्रानी भाषा में ராமா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे हम रामा बोलेंगे. ராமா அப்படின்னா रामा का मतलब இடி है முழக்கம். वो गरजना है. இதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. इसमें 4 अक्षर है. அதுல முதல்ல ரேஷ், पहला है रेश, அப்புறம் ஆயின், उसके बाद आइन, அப்புறம் மெம், उसके बाद मेम, அப்புறம் ஹே. उसके बाद हे. இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் ये 4 अक्षर मिलाकर ही ராமா. रामा. ராமா அப்படின்னா रामा का मतलब है இடி முழக்கம். गरजना है, இடி முழக்கம். वो गरजना है. பாருங்க, நிறைய பேருக்கு देखिए बहुत से लोग எனக்கு இடி முழக்கம்னு சொல்லியாச்சுன்னா मुझे गरजना बोलते ही எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். मैं बहुत खुश हो जाता हूँ, ஏன்னா அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. क्योंकि उसके अंदर बहुत सी चीजें हैं. கர்த்தருடைய சத்தம் परमेश्वर का आवाज அது இடி முழக்கத்தை போல இருக்கும். वो एक गरजने की आवाज जैसा होगा. சங்கீதம் 29ல இருக்குது. और भजन संगीत 29 में है. அதுல 3ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். उसमें 3 वचन में आप पढ़ सकते हो. கர்த்தருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல இருக்கும். परमेश्वर का आवाज एक गरजने का आवाज है. அது தமிழ்ல இருக்காது, वो तमिल में नहीं ஆனா होगा, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தண்டரிங் வாய்ஸ் இருக்கும். पर अंग्रेजी में देखेंगे तो वहाँ पर गड़गड़ाहट का आवाज है. சோ இது இடி முழக்கத்தின் சத்தம். ये गड़गड़ाहट का आवाज है. ஒரு குதிரையின் தொண்டையில एक उस घोड़े के गर्दन में से ஒரு இடி முழக்கத்தின் சத்தம். एक गड़गड़ाहट का आवाज. இது என்ன? ये क्या है? இந்த குதிரை யார்? ये घोड़ा कौन है? இந்த குதிரை யாரு? ये घोड़ा कौन है? பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. देखिए हम एक वचन पढ़ेंगे. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் और यशाया भविष्यद्वक्ता का किताब சாரி ஹோசியா 1ஆம் அதிகாரம், होसिया पहला अध्याय, ஜக்கரியா 10ஆம் அதிகாரம், जकरिया 10वां अध्याय, அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 3 वचन को पढ़ेंगे. ஜக்கரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். जकरिया 10 उसमें 3. மேய்ப்பருக்கு விரோதமாக ஆ, என் கோபம் மூண்டது, ஆ, கடாக்களை தண்டித்தேன். ஆ. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है கர்த்தர் மேய்ப்பருக்கு விரோதமாக और चरवाओं के विरुद्ध में என் கோபம் உண்டது, और उनका क्रोध उठा கடாக்களை தண்டித்தேன். और उस बकरों को दंड दिया. சேனைகளின் கர்த்தர் सेनाओं का यहोवा யூதா வம்சத்தாராகிய और उस यहूदा घराने का தமது மந்தையை अपने जो झुंड है அதை விசாரித்து उसे पूछकर அவர்களை, उन्हें, அதாவது யூத வம்சத்தாரை उस यहूदी वंश को யுத்தத்திலே उस युद्ध में தமக்கு சிறந்த குதிரையாக और अपनों में से जो बहुत ही अच्छा जो घोड़ा होता है அதை நிறுத்துவார். उसे उठाएंगे. எந்த வம்சத்தார குதிரையா மாத்துறாரு? ये कौन से वंश में से उन्हें घोड़ा के रूप में उठाता है? யூதா வம்சத்தார குதிரையா மாத்துறார். और यहूदा वंश में से उन घोड़ों के समान उठाता है. இந்த குதிரைக்கு சுஸ் அப்படிங்கிற பேரு. ये घोड़े का जो है सुस ऐसा नाम है. முதல்ல சாமேக், पहला है सामेक, அப்புறம் வாவ், उसके बाद वाव, அப்புறம் சாமேக். उसके बाद सामेक. இந்த ரெண்டு சாமேக்கு நடுவுல வாவ். ये दोनों सामेक के बीच में वाव. இது நீங்க ஏன்ஷியன் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா आप प्राचीन हिब्रू में देखो அது ஒரு ஆன்டினா மாதிரி இருக்கும் இந்த சாமேக்.
वो एक एंटेना के समान होगा। இத நீங்க கொஞ்சம் அதை நீட்டுனீங்கன்னா, थोड़ा और उसे ऊंचा करेंगे, அதை கொஞ்சம் நீங்க எலாங்கேட் பண்ணீங்கன்னா, थोड़ा सा उसे बढ़ाएंगे ऊपर, அது மெனோரா மாதிரி தெரியும். वो मेनोरा के जैसे दिखेगा। அப்போ ஒரு வாவுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ये वाव के दोनों बाजू में அங்க மெனோரா காணப்படுது. वहाँ पर मेनोरा है। ஒரு மெனோரா யாரு? एक मेनोरा कौन है? யூதா வம்சத்தார். वो यहूदी वंश के है। இன்னொரு மெனோரா யாரு? एक और मेनोरा कौन है? 7 சபை. वो 7 कलीसिया काल। பிரஜாதியுடைய 7 சபை. वो अन्य जातियों का, विधर्मियों का 7 कलीसिया। இவங்கள குதிரையா மாத்துறார். इन्हें घोड़ा के समान बनाता அவங்க है। தொண்டையில उनके गर्दन में இடி முழக்கம் இருக்குது. गड़गड़ाहट है। இந்த இடி முழக்கம் என்ன? ये गड़गड़ाहट क्या है? இதுல என்ன ரகசியம் இருக்குது? इसके अंदर ऐसा क्या राज है? பாருங்க, அதுல 4 எழுத்து ராமா. उसमें रामा है, 4 अक्षर है। அதுல 4 எழுத்து இருக்குது. उसमें 4 अक्षर है। ரேஷ், रेश, ஆயின், आइन, மெம், मेम, ஹே. हे। இந்த 4 எழுத்தும், ये चारों अक्षर, இது கடைசி எழுத்து வந்து ஹே. आखिर में जो अक्षर है हे। ஹே அப்படின்னா हे का मतलब है பாரு. देखना है। என்னத்தை பார்க்கணும்? क्या देखना है? இடி முழக்கத்தை பார்க்கணும். गड़गड़ाहट को देखना है। அதாவது அது ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. वो राम बोलेंगे। ராம் அப்படின்னா இடி முழக்கம். राम का मतलब है गड़गड़ाहट। நீங்க அதை பார்க்கணும். आपको उसे देखना है। நான் ராம் சொன்ன உடனே मैं राम बोलते ही, நம்ம ஜனங்கள் சொல்ற அந்த ராமனை சொல்லலனா, जो लोग बोलते हैं वो राम नहीं है। இது இடி முழக்கத்துக்கு ஹீப்ருல ராம். और गड़गड़ाहट को इब्रानी भाषा में राम है। அந்த இடி முழக்கத்தை நீங்க பார்க்கணும். उस गड़गड़ाहट को आपको देखना है। You have to see. आपको देखना होगा। இங்க இந்த ராமா அப்படிங்கிற வார்த்தையில रामा ये शब्द में ஒரு டீகோடிங் இருக்குது. एक डिकोडिंग है। நீங்க ராம பார்க்கணும். आपको राम को देखना है। ராம் என்னது? राम कौन है? இடி முழக்கம். वो गड़गड़ाहट है। இப்போ அந்த 3 எழுத்தை மட்டும் பார்க்கலாம். केवल उस 3 अक्षर को देखेंगे। பாருங்க, அந்த அதோட டீகோடிங் பார்க்கலாம். उसका डिकोडिंग देखेंगे। முதல் 2 எழுத்து पहला 2 अक्षर ரேஷு ஆயினு. रेश और आइन, இந்த ரெண்டையும் சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன். दोनों को मैंने सर्कल कर दिया। ரா அப்படின்னா रा का मतलब, அதுக்கு அர்த்தம் மெய்ப்பன். उसका मतलब है चरवा। ரானா என்னது? रा का मतलब क्या है? மெய்ப்பன். चरवा। அடுத்தது 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன். दूसरे और तीसरे अक्षर को मैंने सर्कल किया है। அது எம். उसका मतलब है एम। எம் அப்படின்னா एम का मतलब ஜனங்கள். लोग। ஒரு பக்கம் மெய்ப்பன், एक तरफ चरवा, அடுத்த பக்கம் ஜனங்கள். दूसरे तरफ है लोग। ஓகே, கர்த்தர் அனுப்பின மெய்ப்பன், परमेश्वर ने जिस चरवा को भेजा है ஜனங்களுக்காக அந்த மெய்ப்பன். और लोगों के लिए वो चरवा है। கர்த்தர் அனுப்பின மெய்ப்பன், परमेश्वर ने जिस चरवा को भेजा है ஜனங்களுக்காக மெய்ப்பன். और वो लोगों के लिए भी चरवा है। சோ கர்த்தர் அந்த மெய்ப்பன் அனுப்புறார். परमेश्वर उस चरवा को भेजते हैं ஜனங்களுக்காக அந்த மெய்ப்பன் நிக்கிறார். और लोगों के लिए वो चरवा खड़ा होता है। திறப்பின் வாசல்ல நிக்கிறார். उस फाटक पर खड़ा है அங்க கர்த்தர் அனுப்பின அந்த மெய்ப்பன் தான் நிக்க முடியும். और परमेश्वर ने जो भेजा है वही चरवा खड़ा हो सकता இப்ப है। இந்த 3 எழுத்த பாருங்க. अब ये 3 अक्षर को देखिए। இந்த 3 எழுத்துல காமன் எழுத்து எது? ये दोनों में, ये तीनों अक्षर में कॉमन अक्षर कौन सा है? ஆயின். आइन। ஆயின்னா கண்ணு. आइन का मतलब है आंख। கண்ணு யாரை குறிக்குது? ये आंख किसे दर्शाता है? அது மெய்ப்பனை குறிக்குது. वो उस चरवा को दर्शाता அது है। தீர்க்கதரிசி குறிக்குது. वो भविष्य दक्ता को दर्शाता है। கண்ணு அப்படினாலே आंख का मतलब அது தீர்க்கதரிசி. वो भविष्य दक्ता है। அப்ப தேவனால் அனுப்பப்பட்ட மெய்ப்பன் யார்? परमेश्वर के द्वारा भेजा गया चरवा कौन है? அவன் ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्य दक्ता है। ஜனங்களுக்காக தீர்க்கதரிசி. लोगों के लिए वो भविष्य दक्ता है। 2 பேருக்கும் நடுவுல நிக்கிறார். दोनों के बीच में खड़ा है। இந்த ஜனங்கள் ये लोग எப்போ அந்த தீர்க்கதரிசியை நம்புறாங்களோ, जब उस भविष्य दक्ता पर भरोसा करते हैं, எல்லா தீர்க்கதரிசி இல்ல, सारे भविष्य दक्ता नहीं, தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை परमेश्वर के द्वारा भेजा गया उस भविष्य दक्ता, எப்போ அந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்களோ, जब वो लोग विश्वास करेंगे இடி முழக்கம் வந்துரும். गड़गड़ाहट आ जाएगा। 2 மேகம் மோதும். दोनों बादल टकराएगा। ஒன்னு ஜனங்கள், एक लोग है ஒன்னு அடுத்தது தேவனுடைய மெய்ப்பன். और दूसरा परमेश्वर का वो चरवा। இந்த ரெண்டு மேகம் மோதும் போது ये दोनों बादल जब टकराएंगे அங்க இடி முழக்கம் வரும். वहां पर गड़गड़ाहट होगा। அந்த இடி முழக்கத்துல उस गड़गड़ाहट में இந்த கடைசி நாட்கள்ல ये आखिर दिनों में நம்ம மத்தியில ஒரு தீர்க்கதரிசி வந்தாகணும். हमारे बीच में एक भविष्य दक्ता आना है। இடி முழக்கம் வெளிப்படணும்னா गड़गड़ाहट यदि प्रकट होना है, ஒரு
தீர்க்கதரிசி வந்தாகணும். एक भविष्यद्वक्ता को आना है। அந்த தீர்க்கதரிசி யார்? वो भविष्यद्वक्ता कौन है? அவர் இடிமுழக்கத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். वो उस गड़गड़ाहट के राज को जो है प्रकट करेंगे, குதிரையின் குமரல், और वो उस घोड़े का आवाज குதிரையினுடைய இடி, தொண்டையிலிருந்து வரக்கூடிய இடி முழக்கம், और घोड़े के गर्दन से आने वाला गड़गड़ाहट, அந்த குதிரை அதுக்கு புரியும் அந்த இடி முழக்கம். वो घोड़ा जान जाएगा वो गड़गड़ाहट இன்னைக்கு को। இந்த குதிரைக்குள்ள காரியம், आज ये घोड़े का जो विषय, இந்த குதிரைக்கு பலத்தை கொடுத்தது யார்? इस घोड़े को बल देने वाला कौन है? யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தினது யார்? युद्ध के लिए तैयार करने वाला कौन है? கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने இந்த कहा யூதா ஜனத்தராகிய இந்த மந்தையை ये यहूदा जो वंश के जो झुंड है, எனக்குள்ள நல்ல ஒரு பலமுள்ள ஒரு குதிரையா மாத்திருவேன். और मेरा एक बहुत ही अच्छा तंदुरुस्त घोड़ा बना दूंगा। யுத்தத்துக்கான குதிரையா மாத்திருவேன். वो युद्ध के लिए वो घोड़ा ऐसे बना दूंगा। இன்னைக்கு நம்ம தான் அந்த குதிரையா आज இருக்கோம். हम ही वो घोड़ा है, கர்த்தர் பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर महान चीज करे। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं பாருங்க, है। இன்னைக்கு நம்ம 4 ஜந்து பற்றி தான் பார்த்தோம். देखिए आज हमने 4 ही प्राणियों के बारे में देखा। முதலாவது நம்ம பார்த்தது யாரு? पहला किसके बारे में देखा? நம்ம முதல்ல கழுக பற்றி பார்த்தோம். पहले उखाब के विषय में देखा, அப்புறம் லிவியத்தான பற்றி பார்த்தோம். फिर लिव्यतान के विषय में देखा, அப்புறம் ஈய பற்றி பார்த்தோம். फिर मक्खी के विषय में देखा, இப்போ குதிரை பற்றி பார்த்தோம். अब हमने घोड़े के विषय में देखा। இன்னொன்னு ஒட்டகம் இருக்குது. एक और ऊंट भी है, ஒட்டகத்தை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ऊंट के विषय में नहीं देखा। அப்புறம் சிங்கம் இருக்குது, सियाह है, கரடி இருக்குது. बालू है, மிச்சதெல்லாம் நம்ம யூடியூப்ல நான் அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். और बच्चा जो है वो यूट्यूब में रिकॉर्ड करके मैं डाल दूंगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर महान चीज करे। இந்த 3 நாளும் எங்களோடு இணைஞ்சிருந்தீங்க. ये तीनों दिन हमारे साथ आप जुड़े रहे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। எல்லாரும் இணைய முடியாது, सभी लोग नहीं जुड़ सकते, ஆனா கர்த்தர் அனுமதித்தால் தான் இது செய்ய पर முடியும். परमेश्वर ने यदि अनुमति दिया है கர்த்தர் तो உங்களை ही हो सकता ஆசீர்வதிப்பாராக. है। परमेश्वर आपको आशीष करे। சோ இதுல எது சந்தேகம் இருக்குமானால் इसमें कुछ आपको शंका हो, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் போடலாம். व्हाट्सएप के माध्यम से आप वॉइस भेज सकते हो, நான் என்னால முடிஞ்ச பதில நான் கொடுக்கிறேன். और मुझसे जो होगा उसका मैं जवाब दूंगा। சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष करे। இப்போ திரும்ப நான் சில அறிவிப்பு கொடுத்துறேன். फिर से मैं सूचना दे देता हूँ। நம்ம நவம்பர் மாசம் 12, 13, 14 नवंबर महीने में जो 12, 13 और இந்த 14 மீட்டிங்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். ये मीटिंग के लिए हम आपको बुलावा देते हैं, நீங்க எல்லாரும் வாங்க, और हम आमंत्रण देते हैं, आप सभी लोग आइए। எல்லாரும் बदलापुर வாங்க. सभी लोग बदलापुर आइए। உங்களை பார்க்கிறதுக்கு ஆவலோட இருக்கிறோம். आपको देखने के लिए हम मिलने के लिए उतावले நம்ம हैं। எல்லாரும் சேர்ந்து வார்த்தையோட ஃபெலோஷிப்ல வரலாம். हम सब मिलकर उस वचन के संगति में आएंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर महान चीज பல करे। இடங்கள்ல இருந்து வர்றாங்க. भिन्न भिन्न जगहों से आते हैं। குஜராத்ல இருந்து வருவாங்க, गुजरात से आएंगे, பஞ்சாப்ல இருந்து வராங்க, पंजाब से आएंगे, ஒரிசால இருந்து வராங்க, उड़ीसा से आएंगे, இன்னும் பல இடங்கள்ல இருந்து வராங்க. டெல்லில இருந்து வராங்க, दिल्ली से आएंगे, தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, तमिलनाडु से आएंगे, கேரளால இருந்து வராங்க. केरला से आएंगे। இன்னும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வர்றார். ऐसे बहुत से जगहों से लेकर आते हैं। சோ நீங்களும் வாங்க, आप भी आए, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम की महिमा हो। எல்லாத்துக்கும் நன்றி. आप सभी को धन्यवाद, நம்ம இதோட நம்ம இது முடிக்கிறோம். और यहीं पर हम जो है समाप्त करेंगे। எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सब प्रार्थना करेंगे, கண்ணில மூடி நம்ம ஜெபிப்போம். हम अपनी आंखों को बंद करके प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीह के नाम से प्रार्थना करते हैं प्रभु, கர்த்தாவே, இன்னைக்குள்ள செய்தியில் அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் और आज के संदेश में जो जो बच्चे यहाँ पर நீங்க जुड़े हैं, ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए, அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनके सारे जरूरतों को पूरा कीजिए, இன்னும் ஆழமான சத்தியத்தை கேட்பதற்கு और भी गहराई के उस सच्चाई को सुनने के लिए அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. वैसे उन्हें आशीष அவங்களுடைய कीजिए, காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. उनके कानों को खतना कर அவங்க दीजिए, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க. उनके हृदयों को खतना कर दीजिए, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து हर एक को தாங்க. आप आशीष करके நாங்கள் दीजिए। ஒன்றுமில்ல, हम कुछ भी नहीं நீர் प्रभु, மாத்திரம் மகிமைப்படுவீராக. केवल आपकी महिमा हो। யார் யார் வீட்டெல்லாம்
जिस जिसके घर में கடன் பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ कर्जे के उस समस्या में जूझ रहे हैं, அந்த அசுத்தாவியை கர்த்தாவே, उस अशुद्ध आत्मा को प्रभु, அவங்களை கடன் வாங்க வைக்கிற அசுத்தாவிகள், और जो आत्मा अशुद्ध आत्मा उन्हें कर्जा लेने के लिए रखता है, அந்த அசுத்தாவியை उस अशुद्ध आत्मा को யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से நீங்கி போகட்டும் वो கர்த்தாவே. निकल जाने दो, குடும்பத்தை விட்டு நீங்கி போவதாக. परिवार से निकल जाने दो, கடன் இனிமே வாங்கவே கூடாதப்பா. और ये कर्जा लेना ही नहीं है। நீர் அவங்களை ஆசீர்வதியும். आप उन्हें आशीष कीजिए அவங்க மத்தவங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு और वो दूसरों को कर्जा देने जैसे ஆசீர்வதித்தாங்கப்பா. आप आशीष कीजिए। யாரெல்லாம் கடன் வாங்கி முழிச்சிட்டு இருக்காங்களோ जो जो कर्जा लेकर यहाँ वहाँ देख रहे हैं, அவங்களுடைய கரத்துக்கு நீங்க பலத்தை தாங்க. उनके हाथों में आप बल दीजिए, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தை धन को कमाने का उस सामर्थ को அவங்க கரத்துக்கு நீங்க கட்டளை கொடுங்கப்பா. उनके हाथों को आप दे दीजिए। எல்லா கடனையும் அடைத்து முடித்து सारे कर्जे को चुकाकर மத்தவங்களுக்கு தாங்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்க. दूसरों को संभालने वाले ऐसे बच्चे बना दीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்து தருகிறோம். नम्र करके आपके हाथ में सौंपते துதி हैं। கன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा आप ले लीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. जीवित पिता, ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। எல்லாத்துக்கும் நன்றி. आप सभी को धन्यवाद। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर जरूर आपको आशीष நீங்க करेंगे। எந்த கடன் பாரத்துல இருந்தாலும் चाहे आप कोई भी कर्जे के उस बोझ में हो, கர்த்தர் அதிலிருந்து இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். परमेश्वर आपको उसमें से छुटकारा देंगे, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. क्योंकि परमेश्वर से असंभव कुछ भी नहीं। விசுவாசிங்க, आप विश्वास कीजिए ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. और जय को पा लीजिए, கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழுங்க. और एक बिना कर्जे का जीवन आप जी लीजिए। हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष Praise the करे। Lord, praise the Lord. எல்லாத்துக்கும் ஷாலோம், ஷாலோம். सभी को शालोम।